ஸோ நம்ம இப்போதைக்கு ரிவைஸ் மட்டும் தான் பண்ணுறோம் கவுண்டிங் தியரி. ஸோ வந்து கவுண்டிங் தியரினா என்னென்னா, இப்போ வந்து ஆஸ் நேம் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுல எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, எப்படி எப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜில் வந்து இப்போது வந்து 2 டேஷ் கொடுத்துட்டேன். இந்த அப்படிதான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 2 டேஷ் கொடுத்துட்டேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டேஷ் செகண்ட் டேஷ்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேஷ் செகண்ட் டேஷ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து 5 நம்பர் கொடுத்துட்டேன். 1 2 3 4 5. நான் என்ன சொல்கிறேன், ரிப்பிட்டேஷன் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் என்ன அர்த்தம், இப்போ 5 நம்பர் யூஸ் பண்ணி இந்த பிளேசஸ் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸும் ஃபில் பண்ண போகிறேன். அப்படின்னா என்னென்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன், லைக் திருப்பி அடுத்த ஒரு நம்பர் எடுப்பேன், இங்கே பிளேஸ் பண்ணேன். இந்த நம்பர் பிளேஸ் பண்ணால் 2 டிஜிட் நம்பர் எனக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 2 டிஜிட் நம்பர் என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்கேன், நோ ரெப்புடேஷன்ஸ் அலோடுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்கே 5 வந்துச்சுன்னா இங்கே 5 வரக்கூடாது, இங்கே 4 வந்துச்சுன்னா இங்கே 4 வரக்கூடாது. ஓகேவா? இதான அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், இங்கே வந்து எடுத்து இங்கே நம்பர் போட போகிறோம். இங்கேருந்து எத்தனை நம்பர் எடுக்கலாம், 5 நம்பர் எடுக்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸ்ல என்ன பண்ணுறோம், இப்போ இங்கேருந்து 5 நம்பர் இருக்குது. அந்த 5 நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நம்பர் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் மிச்சம் நம்ம கையில் எவ்வளோ இருக்கும், 4 நம்பர் தான் இருக்கும். ஏன், ரெப்புடேஷன் ஆட்டோ. ஸோ 5 × 4 20 வேஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதான் ஆன்சர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ சப்போஸ் ரெப்புடேஷன் இஸ் அலோட்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம், இங்கேயும் 5 வே இருக்கும், இங்கேயும் 5 வே இருக்கும். ஓகேவா? இதான் பேசிக்ஸ். சப்போஸ் இதுக்கு மேலே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் போன லெக்சர் தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஓகேவா? அதான் நான் இங்கேயும் போட்டிருப்பேன். நான் ஒரே எக்ஸாம்பிளே வேற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகே, டிஃப்ரெண்ட் மெத்தட் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இதான் மெத்தட். ஓகே, இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஏன் இது கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகே, லைக் அதவே நான் இன்னும் லைக் எப்படி சொல்கிறது, விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைக் 1 எடுத்தால் எப்படி என்னென்ன மாதிரி வரும், 2 எடுத்தால் என்னென்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பேர் அண்ட் ரிலேஷன். ஓகேவா? இப்போ நீ யோசிச்சு பாரு, இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறான். ஓகேவா? இங்கே ஏலேருந்து பிக்கு போகிறான் அப்படின்னா அவன் ஏ டு பி வந்து த்ரூ ஸ்மால் ஏன்ற ஒரு பாத்தில் போகலாம், ஆர் ஸ்மால் பின்ற ஒரு பாத்தில் போகலாம், ஆர் ஸ்மால் சின்ற ஒரு பாத்தில் போகலாம். என்ன சொன்னேன், ஆர்னா அடிஷன், அண்ட்னா மல்டிப்ளிகேஷன் சொன்னேன்ல. லைக் எங்கெங்கெல்லாம் அண்டு வருதோ அங்கெல்லாம் மல்டிப்ளை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாரு, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும் ஃபில் பண்ணும் அண்ட் செகண்ட் பிளேஸும் ஃபில் பண்ணும். அதனால 5 and 4 வேஸ். ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் 5 × 4. லைக் இது எப்படி சொல்றது, இது ஒரு சப் கான்டெக்ட் உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது அண்டு வந்தாலே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். அது ஏன்னா அந்த எப்படி சொல்றது மீனிங் வந்து போன கிளாஸ்ல போய் பார்க்கணும். ஸோ ஆர்னா அடிஷன். ஓகேவா? இங்கே பாரு, ஸோ இப்போ வந்து ஏ டு பியில் 3 வகையாக போகலாம். ஏல போகலாம், ஆர் பியில் போகலாம், ஆர் சியில் போகலாம். ஆனால் என்ன பண்ணலாம், ஏன்றது 1 மெத்தட். ஓகேவா? பின்றது 1 மெத்தட், சின்றது 1. ஸோ 1 + 1 + 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது தான் வந்து ஆர்ன்ற ஒரு மெத்தடாலஜி. ஓகேவா? வேற என்ன இருக்கு, இது வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நாங்கள் நம்பர் யூஸ் பண்ணது போல இந்த இடத்துல ஒரு பர்சன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. சிவராம், ஹரிஷ், மனோஜ், அன்னைக்கு யாரெல்லாம் பர்சன் இருந்தாங்க நம்ம பேர்லாம் போட்டு, சப்போஸ் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம இங்கே உட்கார வைக்கிறோம் அப்படின்னா எத்தனை வகையாக பண்ணலாம், அரேஞ்ச்மெண்ட் உட்கார வைக்காத எத்தனை வகையாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? அது இதில் யாருக்கா டவுட் இருந்துச்சா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இல்லை, எல்லாருக்கும் லைக் ஓரளவுக்கு கிளியராக ஒரு ஐடியா இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? யாராவது கேட்கணுமா? ஓகே, யாருக்கும் டவுட் இல்லை. ஸோ வந்து நிறைய மெத்தட்ஸ் இருந்துச்சு. சிவராம மெத்தட் சொன்னா, ஸோ அதை அதாவது எப்படி எப்படிலாம் 2 பேரை பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து சிவராம மெத்தட் சொன்னா, நான் ஒரு மெத்தட்லாம் போட்டேன். ஸோ அதை வந்து போன வீடியோவில் இருக்கும். அப்புறம் வேற ஒன்று இருந்துச்சு, இதெல்லாம் கொஞ்சம் போய் போன வீடியோவில் பார்த்துக்கணும். அப்புறம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பெர்முடேஷன் என்ன, காம்பினேஷன் என்ன சொன்னேன். ஓகே, ஸோ பெர்முடேஷன் என்னன்னா, இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட அந்த என் நம்பர்ஸோ என் ஒரு குவான்டிட்டிஸோ சூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச்மெண்ட், selection and arrangement, okay, gives permutation, which means permutation. Okay, permutation definition enna selecting the quantities and quantities and arranging them, whereas combination appadina just selecting the n quantities. Okay, so obviously இது கஷ்டம், செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்றது கஷ்டம்னால பெர்முடேஷன்ல இன்னும் நிறைய ஆன்சர் வரும். காம்பினேஷன்ல இருக்கிற பேஸை விட பெர்முடேஷன்ல நிறைய ஆன்சர் வரும். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்களேன், காம்பினேஷன் என்ன, இந்த குறிப்பிட்ட இப்போ 5 நம்பர் இருக்கு, 5 நம்பர் நான் 2 நம்பர் சூஸ் பண்றேன். இது காம்பினேஷன். என்ன பண்ணுவேன், 5C2ன்னு போட்டுருவேன். ஓகேவா? 5C2ன்னு முடிஞ்சா அது காம்பினேஷன். நீ வெறும் சூஸ் மட்டும் தான் பண்ற, பிக் மட்டும் தான் பண்ற. சப்போஸ் இந்த 5C2வை இந்த 5C2ல ஏதோ ஒரு லைக் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஹரி அண்ட் சிவராம் சூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு இது வந்து காம்பினேஷன். கரெக்ட். இது கூட நான் பெர்முடேஷன் எப்படி போடுவேன், இப்போ இந்த 5C2ல பிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹரி அண்ட் சிவராம் ஒரு காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் திருப்பி அடுக்க போறேன். புரியுதா? ஸோ இப்போ இந்த
இப்போ இந்த 5C2 அப்படின்றது காம்பினேஷன். இப்போ இதுல இருந்து 2 பேர் எடுத்திருப்ப, ஹரி அண்ட் சிவராம எடுத்திருப்ப. இப்போ இது மட்டும் பார்த்தா இந்த 2 பேரை நீ அடுக்கவும் போற, லைக் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இவங்களை உட்கார வேற வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இன்டூ 2 ஃபேக்டோரியல்னு போட்டுருவேன். 2 ஃபேக்டோரியல் ஏன் இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஹரி ஆர் சிவராம் 2 பேர்த்துல யார் வேணாலும் உட்கார வைக்கலாம். ஸோ 2 பேர்த்துல யார் வேணாலும் உட்கார வச்சுட்டு மிச்சம் ஒருத்தர் இருப்பான், அவன் வர வழியில் இங்கே தான் உட்காந்தான். ஸோ இங்கே ஒரு பாசிபிலிட்டி, இங்கே 2 பாசிபிலிட்டி. ஸோ 2 into 1 is 2 ஃபேக்டோரியல். லைக் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 5C2 into 2 ஃபேக்டோரியல். ஓகே, இது என்னது? picking 2 members, pick 2 members, pick 2 and arrange them. Okay, arrange them. ஆனா just picking 2 members என்ன வரும்? pick 2 அப்படின்னா என்ன வரும்? வெறும் 5C2. இப்போ புரியுதா? லைக் ஆப்வியஸா பார்க்கலாம், 5C2 கூட ஒரு நம்பரை நான் எடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ ஆப்வியஸா பெரிய நம்பர் தான் வரப்போகுது. ஓகே, வேற ஏதாவது? ஓகே, ஸோ இன்னொன்று சொல்றேன். சப்போஸ் வந்து நான் போன கிளாஸ் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த என்பிஆர்னா என்ன? n ஆப்ஜெக்ட்ஸ்ல ஆர்பிட் சூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். கரெக்டா? இந்த என்பிஆர் அப்படின்ற அந்த ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அந்த ஃபார்முலாவை நான் எப்படி யோசிச்சு டிரைவ் பண்ணேன்? டெரிவேஷன் கிடையாது, ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்செப்ட் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நான் இந்த ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அது நீங்க போன வீடியோல பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், லைக் எப்படி என்பிஆர் டிரைவ் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, என்சிஆர் இருக்குல்ல, அதை எப்படி நான் கொண்டு வர போறேன்னு நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, இப்போ என்சிஆர்னா என்ன? என்சிஆர் which implies picking 2 objects, sorry, picking or pick, okay, r objects out of n objects, r out of n. ஓகேவா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த ரெப்ரஸன்டேஷன். இந்த சீன்ற ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்கு இதான் அர்த்தம், என்சிஆர் ரெப்ரஸன்டேஷனுக்கு இதான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்ல போறேன் பாருங்க. இப்போ ஏதோ ஒரு ஆறு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆர் ஏதோ ஒரு ஆறு ஆப்ஜெக்ட்ஸ். லைக் இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்போ ஏதோ பொம்மை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ட்ரெயின் பொம்மை இருக்கு, ஒரு கார் பொம்மை இருக்கு, இந்த மாதிரி லைக் ஒரு பெரிய நிறைய அரே ஆஃப் பொம்மைஸ் இருக்கு. ஓகேவா? டால்ஸ் இருக்கு. ஸோ இந்த டால்ஸ்ல வெறும் 6 ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்துருவீங்க. இந்த 6 ஆப்ஜெக்ட்ஸ் நான் சொல்லிட்டேன், எடுக்கிறது மட்டும் நீ பார்த்தாதா, இது என்ன பண்ணா ஷோகேஸ் நீ வைக்க போற, ஆர்டரா வைக்க போற. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பொம்மை இருக்கு, அடுத்து இப்போ கார் பொம்மை இருக்குன்னா அது ஒரு ஷோட் கேஸோட ஒரு பேட்டர்ன். ஓகேவா? சப்போஸ் ட்ரெயின் பொம்மைக்கு லாஸ்ட்ல இருக்கு, கார் பொம்மை ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இது ஒரு பேட்டர்ன். லைக் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் வேற ஒரு ரிசல்ட் தரும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பொம்மை பார்க்கும்போது அதுக்கு ட்ரக்குன்னு ட்ரெயின் பொம்மை போயிடும். அந்த சப்போஸ் கார் பொம்மை இருந்துச்சு, குழந்தை வாங்காம போயிடும். லைக் இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் எப்படி சொல்றது, ஒரு இம்பாக்ட் கொடுக்குது பாருங்க இந்த ஒவ்வொரு சினாரியோஸும். ஸோ அதனால வந்து பெர்முடேஷன் இஸ் அப்ளிகபிள் ரியல் லைஃப். நான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம சக்ஸஸ் ரேட்டெல்லாம் டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகேவா? வேற என்ன சொல்ல நினைச்சேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 6 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 ஆப்ஜெக்ட்ஸை நீ என்ன பண்ணணும், எடுக்கிறது மட்டும் பிக் மட்டும் பண்ற. பிக் பண்றது தான் என்சிஆர். இந்த பிக் பண்ண மட்டும் பார்த்தாதுல என்ன பண்ண போறேன், அண்ட் பிக் பண்ணிட்டு அண்ட் அரேஞ்ச் பண்றேன். அண்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த பிக் பண்ண ஆர் ஆப்ஜெக்ட்ஸை, ஓகே, 6 ஸ்பேசஸ் இருக்கு. இப்போ இந்த 6 ஸ்பேசஸ்ல நீ அரேஞ்ச் பண்ண போற. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணலாம், ஆர் ஃபேக்டோரியல். ஏன் இங்க பாரு, இங்க ஆர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இங்க ஆர் மைனஸ் 1, இங்க ஆர் மைனஸ் 2, இப்படியே போய்கிட்டே 1ல போய் முடியும். ஸோ ஆர் இன்டூ அண்ட் ஓகே, ஸோ ஆர் இன்டூ ஆர் மைனஸ் 1 டு ஆர் மைனஸ் 2 1 வரைக்கும் போயிடும். ஸோ ஓகேவா? அது வந்து ஆர் ஃபேக்டோரியல். ஸோ என்சிஆர் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு வாட், என்பிஆர். சிம்பிள். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன பண்ணு, பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ணு, அரேஞ்ச் பண்ண உனக்கு வேலை முடிஞ்சிடும்டான்னு சொல்றேன். அதுல இருந்து என்ன பண்ற, என்சிஆர் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல்ல வந்து கண்டுபிடிக்கிற. ஓகே, ஆனா முன்னாடி என்ன சொல்லிட்டேன், நீ பிக் பண்ணி அரேஞ்ச் பண்றதா என்பிஆர்னு சொல்லிட்டேன். ஸோ நான் ஒரே ஆன்சரை 2 மெத்தட் எடுத்து வரேன். ஒன்று என்சிஆர் யூஸ் பண்ணி கொண்டு வரேன், ஸோ என்பிஆர் யூஸ் பண்ணி கொண்டு வரேன். விச் இம்ப்ளைஸ் தட் both give the same result. Hence this is the relation between NCR and NPR. ஸோ என்ன பண்ணலாம், உனக்கு பிடிக்காட்டி இந்த ஆர் ஃபேக்டரில் கீழே எடுத்துட்டு போயிடலாம். ஸோ கீழே எடுத்துட்டு போனால் என்ன வந்துடும், இந்த ஃபார்முலா வந்து இங்கே தெரியுதா, n factorial by n minus r factorial divided by r factorial. Okay, this is NCR. So these are the basic two relations which will be used in almost every எப்படி சொல்றது further sums. Okay, ஸோ இதுக்கப்புறம் யாராவது டவுட் இருக்கா, யாராவது திருப்பி நான் சொல்லணுமா, ஏதாவது டவுட் இருக்குன்னா இப்போ கேட்டுருங்க, இதுக்கப்புறம் திருப்பி சொல்ல தர மாட்டேன். ஓகே, ஒன்ஸ் மோர் எங்கே இருந்துடா, எது ஒன்று லாஸ்டா அந்த இது மட்டும் ஆர் ஃபேக்டோரியல் வச்சு சொன்னீங்க.
ஓகே ஓகே. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் லாஸ்டா என்சி ஒரு பாக்ஸ் போட்டேல இந்த ஈக்குவேஷன். ஆமாடா. இல்ல நான் இங்க என்ன சொன்னேன்னா, சிவமுருகன் நீ மைக் அன்மியூட் பண்ணிடு. இப்ப என்சிஆர் இன்டு ஆர் ஃபேக்டோரியல் ஏன் போட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சா? என்னது? என்சிஆர் இன்டு ஆர் ஃபேக்டோரியல் இன்டு ஆர் ஃபேக்டோரியல் எழுதிருக்கல. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஆமா, அது ஏன் உனக்கு புரிஞ்சிருச்சா? அதுதான் புரியலன்னு கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. அது புரியலையா? ஓகே, ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னன்னா வந்து நான் என்ன சொல்றேன், இப்போ மியூட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ ம். n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சரியா? n ஆப்ஜெக்ட்ஸ்ல நான் என்ன சொல்றேன், 6 ஆப்ஜெக்ட்ஸை பிக் பண்ணடா அப்படின்னு சொல்றேன். நீ பிக் பண்றது மட்டும் எனக்கு பத்தாதடா, நீ என்ன பண்ணு எனக்கு அரேஞ்ச் பண்ணித்தான்னு சொல்றேன். ஓகே. ஸோ இந்த n ஆப்ஜெக்ட்ஸ்ல 6 ஆப்ஜெக்ட்ஸை பிக் பண்றது என்ன அர்த்தம்? அதான் நம்ம என்சிஆர்னு நம்ம படிச்சிட்டோம். ஓகேவா? அது நம்ம டிஃபைனே அதான். ஓகே, என்சிஆர். ஓகே, என்சிஆர்னு படிச்சிட்டோம். இப்போ நீ ஏதோ ஒரு 6 ஆப்ஜெக்ட்ஸ் பிக் பண்ணிடுவ. இப்போ எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் வச்சுக்கோ, 1 2 3 4 அப் டு 6 வச்சுக்கோ. ஓகே, 6 நம்பர் நான் கொடுத்துட்டேன். 6 நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்றேன், டேய் சிவா நீ இதில் ஏதாவது ஒரு 3 நம்பர் சூஸ் பண்ணிக்கோ. அந்த 3 நம்பர் சூஸ் பண்ண மட்டும் பார்த்தா அந்த 3 நம்பரை வச்சு எனக்கு அரேஞ்ச் பண்ணி தாடா. இது ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ், இது செகண்ட் ஸ்பேஸ், இது தேர்ட் ஸ்பேஸ். ஓகே. ஸோ இந்த 3 நம்பர் வச்சு உங்க அரேஞ்ச் பண்ணி தாடா நான் உன்கிட்ட ஒரு கண்டிஷன் கொடுத்தேன். ஸோ நீ என்ன பண்ணுவ, நீ வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் என்சிஆர் மெத்தடில் போகலாம். ஓகே, என்சிஆர் என்ன பிக் பண்ண போகிறோம். ஸோ பிக் பண்ணுறதுல இப்போ 6 நம்பர்ஸ் இருக்கு. 6 நம்பர்ஸ்ல 3 நம்பர் பிக் பண்ணணும். ஓகேவா? இது வந்து பேசிக் டெஃபினிஷன். ஓகே, இது வந்து நீ எழுதிட்ட. ஓகே, in 6C3 அப்படின்னு நீ போட்ட. ப்ரோ இப்படி இப்போ சொல்றேன். நீ சொன்னேல்ல, இப்படி பிக் பண்ணும்போது நான் வந்து இப்போ 1 2 3 எடுத்துட்டேன்னா திரும்ப ம் 2 சாரி ம் 1 2 3 திருப்பி வந்து 3 2 1 2 1 3 இது எதையுமே எடுக்கக்கூடாது கரெக்டா? ஏன்னா காம்பினேஷன். கரெக்ட் 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 கரெக்டா சொல்லிட்டேன். ஸோ இது காம்பினேஷன். ஸோ 3 2 1 1 2 3 எல்லாமே ஒன்று தான். அதாவது காம்பினேஷன் நான் நம்ம இப்போ ஆமா மூணுமே வேற வேற நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது திரும்பி பேரானது எடுக்கக்கூடாது கரெக்டா? ஆமா, காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் அதான் அர்த்தம். கரெக்ட். ஸோ ஆ இப்போ சிவமுருகன் சொன்ன மாதிரி இப்போ 1 2 3 அப்படின்னு எடுத்துட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. திருப்பி 3 2 1 எடுக்கக்கூடாது. ஸோ அந்த காம்பினேஷன்ற அந்த டெஃபினேஷன்ல வந்து அது அடங்கிடும். ஸோ 6 3 போட்டாலே அந்த ஃபார்முலாவே சொல்லிடும். லைக் எப்படி சொல்ல, அதுவே எக்ஸெப்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? 6C3ன்றதுக்கு. ஸோ ஆனால் அதை பத்தி பயப்பட தேவையில்ல. ஓகே, இப்போ என்ன சொன்னேன், இப்போ இதோட வேலை முடிஞ்சிச்சு, 6C3யோட வேலை. ஆனா இப்போ சப்போஸ் நான் கேட்டேன், இல்ல எனக்கு அது மட்டும் பத்தாதடா, நீ எனக்கு 1 2 3 எடுத்துட்ட சந்தோஷம், ஆனா நீ எனக்கு என்ன பண்ணும், இந்த 1 2 3 எனக்கு அரேஞ்ச் பண்ணித்தா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவேன்? சரி, தலையெழுத்து ப்ரோ அப்படி ஒரு ஸ்டாப்பு. இப்போ இந்த அரேஞ்ச் பண்ணித்தா அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம், சஃபிள் பண்ணிக்கலாம். அதுதானே அர்த்தம்? கரெக்ட் சஃபிள் கரெக்ட் பண்ணா அது எத்தனை வருது, எத்தனை முறையா சஃபிள் பண்ணிக்கலாம்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டேன்னா, ஓகே. நீ என்ன பண்ண போறேன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்ன பண்றேன்னா, இப்போ 1 2 3 ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, 2 3 4 ஒரு பாசிபிலிட்டி இருக்கும், 3 4 5 இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணாதான் 6 3 ஒரு ஆன்சர் வரும். புரியுதா? ஸோ என்ன பண்ற அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பாசிபிலிட்டி எடுக்கிறோம், 1 2 3 ஒரு பாசிபிலிட்டி எடுக்கிறேன். அதை வந்து 1 2 3 நம்பர் எடுத்துட்டேன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேஷ், செகண்ட் டேஷ், தேர்ட் டேஷ் இருக்கு. இந்த 1 2 3 நம்பரை இந்த டேஷஸ்ல ஃபில் பண்றதுல எத்தனை வகையா பண்ணலாம்? சிவராம் நீ சொல்லு. இந்த 1 2 3 நம்பர் எடுத்துட்டேன் ப்ரோ. ஓகேவா? 3 டேஷ் கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த டேஷ்ல 1 2 3 நம்பர் நான் ஃபில் பண்ண சொல்றேன். எல்லா ஸ்பேஸும் ஃபில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எத்தனை வகையா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேஷ்ல எத்தனை வகையா பண்ணலாம்? ரிப்பீட் ஆகக்கூடாது. அது எப்படி ரிப்பீட் ஆகும்? ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு வச்சுக்கோ. சொல்லு. ரிப்பீட் ஆகக்கூடாது. 3 2 1 நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரை நீ ஃபில் பண்ண போற. ஓகேவா? ஒரு பசில் மாதிரி. ஓகே, பசில் பீஸ் நம்பர் 3, பீஸ் நம்பர் 2, பீஸ் நம்பர் 1. கண்டிப்பா செருப்பால் அடிப்பேன். நான் சொல்லிட்டேன் 3 நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன்டா. 3 to 1 தான்டா. 3 to 1 நான் கையில கொடுத்துட்டேன். 3 to 1 நான் கையில கொடுத்துட்டு எப்படி சொல்றது, அந்த பொம்மை எல்லாம் சின்ன பசங்க பொம்மை எல்லாம் இருக்கும் பாத்தியா, ஃபிட் தி நம்பர் இந்த ஸ்லாட்ஸ்ன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகேவா? 3 to 1 ஒரு 3 நம்பர் வந்து கொடுத்துட்டு இந்த நம்பரை நான் என்ன சொல்றேன், டேய் இந்த 3 டேஷ் போட்டிருக்கேன், இந்த டேஷ்ல விதவிதமா எனக்கு அடுக்கி காமின்னு நான் சொல்றேன். எத்தனை வகையா அடுக்கலாம்? 3 ஃபேக்ட். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்ல 3 ways, செகண்ட் டேஷ்ல 2 ways, ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் டேஷ்ல ஒரு வே. ஸோ 3 to 1 which is 3 ஃபேக்டர். ஓகே, 1 to 3க்கு 3 ஃபேக்டர். ஸோ 2 3 4க்கு என்னவா இருக்கும்? பரவாயில்ல ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 2 3 4க்கு என்ன ஆன்சராக இருக்கும்? இப்போ 2ன்ற ஒரு நம்பருக்கு, 3ன்ற ஒரு நம்பருக்கு, 4ன்ற நம்பருக்கு. ஓகே, இந்த 3 நம்பரை கொடுத்து எனக்கு அதே மாதிரி அடிக்கி காமி. இதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க.
3 ஃபேக்டர் தான் கரெக்ட். ஸோ என்ன நம்பராலும் எடுத்துக்கோ, இதுல என்ன நம்பர் 3 நம்பர் பிக் பண்ணிக்கோ, ஆனா அந்த 3 நம்பர் நீ அடுக்கும் போது 3 ஃபேக்டர் தான் வரப்போகுது. அதுவும் எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல். இது 3 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? 1 2 3ன்ற நம்பர் எடுக்கும்போது 3 ஃபேக்டோரியல் வருது. இந்த 3 ஃபேக்டோரியலுக்கு என்ன அர்த்தம்? 4 5 6 எடுக்கும்போது வருது. ஸோ இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. 4 5 6 எடுத்துட்டேன், 3 1 2 3 5 எடுத்துக்கோ. ஓகே, உனக்கு என்னென்ன நம்பர்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அந்த எல்லா நம்பரையும் எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் 3 ஃபேக்டர் தான் வரப்போகுது. இந்த 3 ஃபேக்டர் 3 ஃபேக்டர் 3 ஃபேக்டர் 3 ஃபேக்டர் ஆட் பண்ணிட்டே போகிற ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ஆனால் முன்னாடி என்ன சொல்லிட்டேன், இப்போ 1 2 3 4 5 6 2 3 5 இந்த எல்லா பாசிபிலிட்டியும் எப்படி சொல்றது, இந்த எல்லா அவுட்கமையும் நீ கெஸ் பண்ணிட்டே அப்படின்னா எத்தனை அவுட்கம் வந்திருக்கும்? இது சிம்பிள். அதான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, 6 நம்பர் இருக்கு, 6 நம்பர்ல 3 நம்பர் சூஸ் பண்ற, அதான் 63. லைக் இப்போ என்னென்ன 6 நம்பர் கொடுத்து இந்த 6 நம்பர்ல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நீ இன்டைரக்டா யோசிக்கிறதும் 63 டைரக்டா போடுறது ரெண்டுமே ஒன்று தானே. புரியுதா? அதான டெஃபினிஷன். அதாவது 3 நம்பர் நீ எப்படிலாம் பிக் பண்றன்றதை நீ இன்டைரக்டா நீ யோசிக்கிற இந்த இடத்துல. புரியுதா? எல்லாருக்கும் இல்லை டவுட் இருக்கா? ஓகே, ஸோ 63 இருக்கு. ஸோ 63 வேஸ்ல பண்ணலாம். ஒரு வேலையும் 3 ஃபேக்டோரியல் தான் இருக்கு. ஸோ 63 இன்டூ 3 ஃபேக்டோரியல். புரியுதா? சிவா, இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருச்சா? ஓகேடா. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆன்சர். ஓகேவா? இது வந்து லாங் மெத்தட், லைக் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டேன், பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுனா பெர்முட்டேஷன். இன்னொரு ஸ்மார்ட் வே என்ன, 6C நான் சொல்லிட்டேன், பிக் பண்ணி 6 ஆப்ஜெக்ட்ஸ் 6 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 6 ஆப்ஜெக்ட்ஸ் 3 ஆப்ஜெக்ட்ஸை பிக் பண்ணி நீ அரேஞ்ச் பண்ணுறான்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக 6P3ன்னு போட்டுடலாம்ல. 6P3 அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ 6P3யும் இந்த 6C3 இன்ட்டு ஆர் ஃபேக்டர் ரெண்டுமே ஒன்று தான். இட் இஸ் ஈக்குவல் டு 6P3. ஓகேவா? நான் டெஃபினேஷன் வச்சு நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். இது புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா? இல்லை சிவா, இப்போ உனக்கு புரியுதா? காம்பினேஷன் இன்ட்டு நம்ம எத்தனை பிக் பண்றோம் அப்படிங்கிற ஃபேக்டோரியல் இது பண்ணா பெர்முடேஷனா? ஆமா ஆமா. இந்த இடத்துல நான் உனக்கு நம்பர் வச்சு சொல்லி கொடுக்குறேன். உனக்கு நம்பர் பிடிக்கல, லைக் லைக் இந்த இடத்துல 3க்கு பதிலா 6ன்னு போட்டுக்கோ, 6க்கு பதிலா என்னன்னு போட்டுக்கோ. இந்த இடத்துலயும் ப்ரோ 6. கொஞ்சம் சின்ன இப்போ 2 டேஷ் அப்புறம் வந்து நம்பர்ஸை குறைச்சி அதை மட்டும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமா? அப்பனா நச்சுன்னு இறங்கிடும். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது நீனே ஒரு நம்பர் சொல்லு. என்ன சொல்லலாம், 7 5 6ன்னு வச்சுக்க. ஓகே, 7 5 6. ஓகே, இதுல எத்தனை நம்பர் நான் பிக் பண்றேன்? 2 நம்பர் வச்சுக்கலாமா? 2 நம்பர் வச்சுக்கோ. ஓகே, நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் மெத்தட் ஒன் லாங் மெத்தட்ல போட. லாங் ப்ரோ மெத்தட் நீயே அப்படியே போடு, பின்னாடி டிவி ஓடிட்டு இருக்கு, அப்படியே நோ கவனிச்சுக்கிறேன். ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. 2 நம்பர்ஸ் பிக் பண்ணணும், சரியா? ஸோ லாங் மெத்தட் என்ன, என்சிஆர் வழியா போறது. ஸோ என்சிஆர்னா என்ன, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிக் பண்ணணும். எத்தனை வகையா பிக் பண்ணலாம்? 7 5. ஓகே, 7 5 பிக் பண்ணலாம். 7 and 5 ஒரு பேர். ஆர் வேற நம்பர் 5 and 6. ஓகே, வேற நம்பர் 7 and 6. வேற ஏதாவது லைக் மெத்தட் இருக்கா? யோசிங்க. இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம இருக்கா கரெக்ட். 7 7ம் 5ம் பிக் பண்ணலாம், 7ம் 6ம் பிக் பண்ணலாம், 5 and 6 பிக் பண்ணலாம். கரெக்டா? இதுக்கப்புறம் நீ 6 and 5 பண்ணலாம் அப்படின்னு சொன்னா தப்பு. ஏன் நான் என்ன சொன்னேன், நீ 2 நம்பர் சூஸ் தான் எடுக்கிற, நீ அரேஞ்ச் பண்ண போறல. என்னன்னா வந்து 7 5 6ன்னு நம்பர் நான் பேப்பர்ல எழுதிட்டேன், இது 2 நம்பர் எடுத்துக்கூடான்றேன். நீ கையை வச்சு 7 and 5 எடுக்கிற. ஸோ 5 7 எடுத்தான்னா 7 5 எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த இடத்துல எத்தனாவது முறையில் எடுக்கிற, ஃபர்ஸ்ட் டைம்ல 7 எடுக்கிறியா, இல்லை செகண்ட் டைம்ல 5 எடுக்கிறியா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. உன் கையில 2 நம்பர் எடுக்கணும், அவ்வளவுதான். கண்ணை மூடிட்டு 2 கையை நீட்டு 2 கையில இருந்து நம்பர் எடுக்கிற. ஓகே, 7 and 5 எடுக்கிற. ஸோ அந்த மாதிரி 5 and 7 வந்துச்சுன்னா தப்பு, லைக் வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா 5 and 7 நீ எழுதக்கூடாது. ஸோ இதுல என்ன ஆன்சர் இருக்கு, இது 3 வேஸ். கரெக்டா? 3 வேஸ். ஓகே, ஸோ 7 and 5 வந்துச்சு. நான் இப்போ என்ன சொல்றேன், இல்லடா எனக்கு இப்போ இதை நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, நீ என்ன பண்ண, 7 and 5 நீ நம்பர் எடுத்தது மட்டும் இல்லாம நீ எனக்கு என்ன பண்ணு, நான் ஒரு பேப்பர் தான், பேப்பர்ல எனக்கு ஒட்டித்தா அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ என்ன பண்ணுவேன், நீ ஃபர்ஸ்ட் யோசிப்ப, சரி 7 and 5 எடுத்தாச்சு, இப்போ நம்ம எப்படி ஓட்டலாம்? ஒன்று வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி 75 ஓட்டலாம். ஓகே, 75 இருக்கு. இது வந்து சிவமுருகனுக்கு பிடிக்கும், எனக்கு 75 நம்பர் பிடிக்கல, 57 நீ ஒட்டு அப்படின்னு சொல்லுவேன். நீ என்ன பண்ணுவேன், சரி 57 ஓட்டுறேன்டான்னு. ஓகே, ஸோ இப்போ பாரு 7 and 5ன்ற இந்த ஒரே ஒரு பேர்ல 2 ஆன்சர் வந்துருச்சு பாரு. சரி, அடுத்து வந்து சிவராம் வரான். சிவராமுக்கு வந்து இப்போ என்னன்னா வந்து 5 and 6 எடுத்துட்டான். ஓகே, 5 and 6 எடுத்து நான் சொல்றேன் எனக்கு இந்த நம்பர் ஒட்டி தாடான்றேன். ஸோ அவன் என்ன பண்ணுவான், 156 ஓட்டுவான், 265 ஓட்டுவான். ஸோ அதே மாதிரி 76 ஓட்டலாம், இல்லை 67 ஓட்டலாம். நீ பாரு, நீ எடுக்கிற அந்த ஒவ்வொரு காம்பினேஷன்லையும்
ரெண்டு ஆன்சர் வருது பார்த்தா, இதுல 2 வருது, இதுல 2 வருது, இதுல 2 வருது. ஸோ இதுல 2, ஓகே, இதுல 2 டைம்ஸ், இதுல 2 டைம்ஸ். ஓகே, நான் வேற பண்ணிடுறேன். ஓகே, இதுல 2 டைம்ஸ், சரி, இதுல 2 டைம்ஸ், ஓகே, இதுல 2 டைம்ஸ். 2 + 2 + 2 என்னது? இட்ஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் 6. சாரி, 3 டைம்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 6. ஆனா நீங்க பாரேன், இங்க வந்து 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ இந்த 2-ஐ இங்க போட்டுரு, இந்த 3-ஐ இங்க யூஸ் பண்ணிடு. இப்போ புரியுதா? இது என்னது? என்சிஆர். இது என்னது? ஆர் ஃபேக்டோரியல். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்பிஆர் வந்துடும். உனக்கு லைக் டவுட்டா இருந்துச்சு என்பிஆர். இப்போ லைக் நான் இப்போ என்ன சொல்றேன், இப்போ என்சிஆர் இதுன்னு சொல்லிட்டேன், ஆர் ஃபேக்டோரியல் இது. இப்போ என்பிஆர் நம்ம கண்டுபிடிக்கலாமே, நம்ம டைரக்டா யோசிக்கலாம். 756 2 நம்பர் போடணும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன், ஷிவராம் பிக் 2 numbers and then arrange them. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3 ways, செகண்ட் பிளேஸ் 2 ways, which implies 6 ways. இது வந்து ஷார்ட்டான மெத்தட். ஓகே, சுத்தி வளைச்சு போடல. ஸோ பாரு, இதுலயும் 6 தான் வருது, இதுலயும் 6 தான் வருது. ஸோ சின்ன நம்பர்ஸ் சொன்ன மாதிரி நான் போட்டு கொடுத்தேன். ஓகே, புரியுதா சிவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சரி, இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இதுக்கப்புறம் நான் திருப்பி சொல்லியே தர மாட்டேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஓகே தானே? யாருக்கும் டவுட் இல்ல? தம்ஸ் அப் ஏதாவது கொடுங்க. ப்ரோ, இந்த என்சிஆர்ன்றத நம்ம அந்த பிக் பண்றதுக்கு மட்டுமா? இல்ல ப்ரோ, பிக் பண்ணி பாருங்க. பிக் பண்றது அப்படின்னா காம்பினேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? பிக் பண்ணி அரேஞ்ச் பண்றது தான் என்பிஆர். ஸோ உங்களுக்கு வேற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் என்ன டெக்னிக் சொல்றேன்னு பாருங்களேன். எப்பவுமே இப்போ அரேஞ்ச் பண்றீங்க, அதாவது வந்து ஆல்பபெட்ஸ்க்கு வந்து நீங்க நம்பர் அசைன் பண்ணும்போது பி ஃபர்ஸ்ட் வருமா இல்ல சி ஃபர்ஸ்ட் வருமா? சி ஃபர்ஸ்ட் வரும், கரெக்டா? சி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் பி வரும், ஓகேவா? ஸோ சியோட வேல்யூ என்ன? 3. பியோட வேல்யூ லைக் ரொம்ப பெருசா இருக்கும், சியோட கம்பேர் பண்ணும்போது பெருசா இருக்கும்ல. ஆல்பபெட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது, அதாவது ஏன்ற நம்பருக்கு 1 அசைன் பண்றீங்க, பின்ற நம்பருக்கு 2 அசைன் பண்றீங்க, சி அது மாதிரி பி கண்டிப்பா பெருசா தான் வரும். ஸோ பியை விட சி பெருசு எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பெர்முடேஷன் ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர்ல வந்து பெர்முடேஷனோட காம்பினேஷன் கம்மி, சாரி, காம்பினேஷன் பெர்முடேஷன் அதிகமா இருக்கும். ஓகே, வேல்யூ ஆஃப் பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than சி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களே லாஜிக்கலா யோசிங்களேன். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, மணி நீங்க என்ன பண்றீங்கன்னா பிக் மட்டும் பண்றீங்க. பிக் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். நான் என்ன சொல்றேன், மணி நீங்க பிக் மட்டும் பண்ணாதீங்க, பிக் பண்ணி எனக்கு அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொல்றேன். ஸோ ரெண்டுத்துல எது ஆன்சர் பெருசா வரும்? பிக் பண்றதுல பெருசா வருமா, அரேஞ்ச் பண்றதுல பெருசா வருமா? அரேஞ்ச் பண்றதா? ஸோ அரேஞ்ச் பண்றது தான் பெர்முடேஷன். அரேஞ்ச் பண்றதுனா பி. பி பெருசு, அதனால அரேஞ்ச் பண்றது தான் பெரிய விஷயம். அரேஞ்ச்னாலே பி. வெறும் பிக்கு, ஜஸ்ட் பிக்கு அப்படின்னா வந்து சி. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க எக்ஸாம்ல. ஓகே, ஹென்ஸ் பெர்முடேஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் காம்பினேஷன். ஓகேவா? அட் டைம்ஸ் ஈக்குவலா இருக்கும். எப்பன்றதை வந்து நீங்க போன லெக்சர்ல போய் பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, ஓகே, வேற எதுவும் நடத்தணும். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட் எலாபரேட், லைக் எப்படி சொல்றது, மீனிங் ஆஃப் பெர்முடேஷன் காம்பினேஷன். உங்களுக்கு எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் கோ பேக் டு எலிமெண்ட்ரி பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஓகேவா? சப்போஸ் சம் இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, போட முடியல அப்படின்னா இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் எல்லாத்துலையும் போட்டுக்கலாம். ஃபார்முலாவே தேவையில்லை. ஓகேவா? நான் ஜேஇ படிக்கும் போது நான் ஃபார்முலா யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நான் யோசிச்சே நான் போட்டுருவேன். முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ்க்கு லைக் இதுவே போதும். மிச்சம் சில காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் இருக்கும், அது கேட்ல இல்லாட்டி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, அந்த பக்கம் போக மாட்டாங்க. வேற ஓகே, ஸோ வந்து இது வந்து கவுண்டிங் தியரி part 1. ஓகேவா? ஸோ part 1 is more important than what I'm going to teach in the upcoming 1 hour. ஓகே, ஸோ வந்து இப்போ இது சொன்ன வரைக்கும் டவுட் இருக்கா? இதை கேட்கணுமா? இப்போ கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் திருப்பியும் நான் வர மாட்டேன். ஏக்கா டவுட் இருக்கா? ஓகே, நோ டவுட்ஸ். கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 10 பேர். நானே 2 கணக்காயிடுச்சு. ஸோ அப்படின்னா 8 பேர் இருக்கீங்க. ஓகே, கவுண்டிங் தியரி பார்ட் 2, கரெக்டா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மோட்டிவேஷனல் செஷன் அடுத்து. ஓகேவா? ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு தான் நான் பேச போகிறேன், யாரும் வெளியெல்லாம் போகக்கூடாது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான செஷன். ஸோ என்னன்னா வந்து நான் என்ன பண்ணேன், உங்களை வந்து வேணும்னே வந்து நீங்கள் முடிங்கடா அப்படின்னு நான் சொல்லி நான் ப்ரெஷரைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஓகேவா? நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாரும் என்ன பண்ணீங்க, லைக் இப்போ மட்டும் இல்லை,
இப்போ கூட சிலர் வந்து ஏதோ கோல்மான் கிடையாது, லைக் ஹாஃப் மைண்டட்லி அட்டெண்டிங் டெஸ்ட். ஓகே, ஸோ அது பண்ணியிருக்கீங்க. நான் இன்னைக்கு ஏன் நான் எல்லாரையும் நான் பர்சனலாக லைக் வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க தப்பை நான் சொல்லணும். நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, தப்பு பண்ணுறதே நியாயம் தான். ஓகேவா, நானும் தப்பு பண்ணுவேன். ஓகே, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. பட் அந்த தப்பை திருத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. ஓகேவா, ஸோ வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜஸ் காட்டுறேன். ஓகேவா, நான் பர்சன்டேஜஸ் வந்து நான் நினைச்சேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் இதுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, டெஸ்ட் அனாலிசிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க போய் வேணா டெஸ்ட் அனாலிசிஸ்லாம் பார்த்துக்கோங்க, இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நீங்க வந்து 11th முடிச்சிட்டீங்க, 12th முடிச்சிட்டீங்க, சிலர் ஜேஇ எழுதிருப்பீங்க, சிலர் நீட் எழுதிருப்பீங்க. ஓகே, ஸோ இவ்வளோ எழுதியும் இந்த மாதிரி சில்லறத்தனமான கொஸ்டின் எப்படி தப்பு பண்ணீங்கன்னு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. ஸோ 11 எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் அட்டெண்டிங் ஆல் தீஸ் டெஸ்ட். ஓகே, நான் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் நான் இன்னைக்கு முடிச்சிருங்க, முடிக்காட்டி நான் தூக்கிடுவேன் குரூப்பில் சொன்னேன்னா எனக்காக பயந்து இத்தனை பேர் ரெஸ்பெக்டாக என்னன்னு தெரில. பட் ஸ்டில் 11 ரெஸ்பான்சஸ் நாட் பேட். ஓகேவா, ஸோ மொத்தம் குரூப்பில் 14 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 11 பேர் அட்டன் பண்ணிட்டீங்க. ஓகேவா, ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் லைக் அட்லீஸ்ட் நான் 15 மினிட்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, 15 மினிட்ஸ் நம்ம 15 மினிட்ஸ் கொடுத்துருந்தேன். 15 மினிட்ஸில் 4 மினிட்ஸில் முடிக்கிறது ஓகே, நாட் பேட். ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா அப்படின்னா, நம்பர் ஆவரேஜ் ஸ்கோரையும் 5 மார்க் இருக்குன்னு எனக்கு புரியல. இதுல வந்து நான் ஆவரேஜ் ஸ்கோர் அட்லீஸ்ட் 7 எதிர்பார்த்தேன். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப சில்லறத்தனமான கேள்வி. ஓகேவா, ஸோ நான் வந்து இந்த டெஸ்ட் இது நான் நினைச்சேன் எல்லாருக்கும் தெரியும்ல, ஸோ எதுக்கு இதுல காம்ப்ளிகேட் பண்ணிட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் நான் பெருசாக நான் அந்த இதுல ட்விஸ்ட்லாம் எதுவுமே வைக்கல. ஓகேவா, அதனால தான் என்ன பண்ணேன், லைக் எல்லாருமே வாங்க நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண தான் சொன்னேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் வரல. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இந்த ஆட்டிடியூட் பிடிக்கல அப்படின்னா, இது உங்க இஷ்டம், நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்காம விடலாம். ஓகேவா, என்ன டுடே ஈவினிங் 7 வி ஹேவ் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ கிளாஸ் நான் சொன்னதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணிருக்கீங்கன்னா 9 பேர் எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க. ஓகேவா, ஸோ ஓகே, இந்த 9 பேருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஓகே, நீங்கள் அட்லீஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 9 மைனஸ் 14 எவ்வளோ, 5 பேர் கரெக்டாக. அந்த 5 பேர் பார்த்துட்டீங்க, எல்லாரும் பார்த்தாச்சு. ஓகே, அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த மிச்சம் இருக்க 5 பேர் எஸ்ஸும் கொடுக்கல, நோனும் கொடுக்கல. ஓகே, எனக்கு என்ன புரியல அப்படின்னா, உங்களுக்கு 2 தாட்ஸ் இருக்கலாம். ஒரு தாட் வந்து இவன் என்ன பேசுறது, லைக் இதை நான் ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கலாம். எனக்கு அப்படின்னா சுத்தமாக அந்த மாதிரி அலங்கண்டாவே பிடிக்காது. ஓகேவா, எனக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க மாட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப என்னை பற்றி விட்டுருங்க. ஓகே, என்னோட ஒப்பீனியன் பற்றி விட்டுருங்க. அந்த மாதிரி ஒப்பீனியன் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. ஓகேவா, உங்களுக்கு பின்னாடி இருக்கலாம், லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், லைக் நான் என்ன பண்ண போறேன், அவன் தான் தெரியாது, நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு இருக்காதீங்க. பெட்டர் சேஞ்ச் தட். ஓகேவா, ஒன்று வந்து அது பாசிபிலிட்டி இருக்கலாம். ஓகேவா, இன்னொன்று ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா, எனக்கு தான் இன்ட்ரெஸ்டே இல்லையே, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அப்படியும் இருக்காதீங்க. இப்போ ஒரு விஷயத்துல நுழையிறீங்க அப்படின்னா அதில் ஹாஃப் மைண்டா இருக்காதீங்க. எப்படி சொல்றது, ஒரு டைலமால இருக்காதீங்க, ஃபுல்லா கொடுங்க. ஸோ அது வந்து ஓகே. இந்த மாதிரி விஷயம் வந்து என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய விஷயம் நான் ஒத்துப்பேன். சப்போஸ் நான் வந்துட்டு எனக்கு அசைன்மெண்ட் எழுதி தடா, இல்லை அசைன்மெண்ட் நீ கொடு, அந்த மாதிரி நான் சொல்றேன். என்ன கேட்டேன், நீ கிளாஸ் வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன். ஓகேவா, அதுக்கே உங்களுக்கு வந்து லைக் லைக் எனக்கு நான் இங்கே எப்படின்னா நோ இஃப் நோ ப்ளீஸ் கிவ் வேலிட் ரீசன் சொன்னேன். நான் அந்த வேலிட் ரீசன் கூட தேவையில்லை. உங்களால நோ கூட போட முடியல அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னு எனக்கு இது தெரியல. ஓகேவா, எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படியே கடுப்பாயிடுச்சு. சரி, நம்ம தான் லூஸா இருக்கோமா, இல்லை அவங்க இது பார்த்துட்டு மெதப்பா இருக்காங்களா அப்படின்னு. ஓகே, நான் நினைச்சேன் சரி ஓகே மேபி லைக் எப்படி லைக் கண்டிப்பா ஏதாவது தப்பு இருக்கும்ல, அவங்களுக்கு ஏதாவது டக்குன்னு காலையில வெளியே இருந்திருப்பாங்க, ஏதாவது டக்குன்னு வாங்க அமைச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்லாட்டி அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. ஓகே, தட் இஸ் வெரி அக்செப்டபிள் ரீசன். ஸோ ஐ தாட் ஆஃப் தட். ஓகே, ஸோ என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஐ ட்ரை டு பி ஆப்டிமிஸ்டிக் ஈவன் இஃப் தே ட்ரை டு எம்பாரஸ். இல்லை இப்போ நான் எப்படின்னா, ஓகே இருக்கலாம், மேபி அவங்களுக்கு ஏதாவது மனசுல ஏதாவது கஷ்டம் இருக்கலாம், இல்லாட்டி ஓகே. அதனால என்ன பண்ணேன், இது வந்து காலையில 12 மணிக்கு நான் போட்டது. ஓகேவா, ஸோ திருப்பி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து சாயங்காலம் வந்து 5:42க்கு நான் போட்டிருக்கேன். ஓகேவா, 5:42க்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, வாட் அபவுட் தி அதர் 5 நான் கேட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ அப்பயும் வந்து நான் என்ன பண்ணேன், லைக் ஓகே பை டிஃபால்ட் ஷுட் ஐ டேக் தர் ஆன்சர் அஸ் நோ அப்படின்னு. அது கூட நீங்க ரெஸ்பாண்டே பண்ணல. ஓகே, இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் எரிச்சல் ஆயிடுச்சு. ஓகே, இவனா அவ்வளோ பெரிய அந்த மாதிரி ஆளா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நான் வந்து உனக்காக மெனக்கெட்டி நான் வந்து டெய்லி 2 ஹவர்ஸ் உனக்காக டெஸ்ட் போட்டு நான் என்ன சொம்பையா. எனக்கு என்னன்னா வந்து இந்த நான் இப்போ டெய்லியும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்றேன் உனக்கு. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணிருந்தேன் அப்படின்னா, இந்த லீவ்ல வந்து நான் மேட்லேப் கற்றுக்கலாம்னு இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண போனோம்னா கண்டிப்பாக மேட்லேப் தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே என்னால் கேட் ப்ரிப்பரேஷன் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு என்னால் 8 ஹவர்ஸ் தான் படிக்க முடியும். சரி பரவாயில்ல, நம்ம அப்பப்போ இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாம், அசைன் பண்ணி லைக் இல்லாட்டி சிவா இல்லாட்டி சிவராம்கிட்ட பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் நீங்க பாத்தீங்கன்னா நான் சிவா இல்லாட்டி சிவராம்கிட்ட என்னைக்கு கொடுப்பேன் அப்படின்னா, அன்னைக்கு என்னால முடியாது. ஏன் முடியாது தெரியுமா, அன்னைக்கு டபுள் ஒர்க் இருக்கும். ஆனால் கிளாஸும் எடுக்கணும், நான் டெஸ்ட்டும் ப்ரா பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு வந்து அன்னைக்கு மட்டுமே எனக்கு
3 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் அந்த மாதிரினால என்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வேணும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்ககிட்ட நான் கொடுத்துருவேன், என்னோட ஒர்க்கை கொஞ்சம் கொடுத்துட்டு. ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணும் போது உங்களால் ஒரு ரெஸ்பாண்ட் கூட பண்ண முடியாட்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு சுத்தமாக தெரியல. எனக்கு அவங்க திட்டவும் மனசு வரல. ஏன்னா என்னால் அவங்க சேர இமேஜின் பண்ண முடியல, ஓகேவா. இப்பயும் என்னால் மறுக்க தான் செய்கிறேன். ஓகே, நம்ம தப்பாக இருக்கலாம்ல, மேபி அவங்க முன்னாடி கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப எனக்கு லைக் கஷ்டம் இல்லை, எனக்கு எரிச்சல் தான் வருது இது பார்க்கும்போது, ஓகேவா. ஸோ லைக் நான் அஃபண்ட் பண்ணணும்னு நான் சொல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மாற்றிக்கோங்க, இல்லாட்டி நோ இஷ்யூ, ஓகேவா. இது ஒன்றும் அவ்வளோ ஒரு விஷயம்லாம் கிடையாது, உங்கள் இஷ்டம் தான். நான் அதை பற்றி நான் சொல்ல வரல, ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா. இது கேரக்டர் பேஸ்ட் ஒரு விஷயம், ஓகே. நான் வெறும் ஸ்டடீஸ் மட்டும் நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு தோணுச்சுன்னு நான் சொன்னேன், ஓகேவா. ஸோ வேற ஏதாவது சொல்ல நினைச்சேன். ஓகே, ஸோ வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ், ஓகேவா. ஏன்னா என்னை மதிச்சு லைக் அட்லீஸ்ட் இன்னைக்காவது 9 பேர் வந்திருக்கீங்க, ஓகே. இதுக்கு முன்னாடிலாம் 5 பேர் 4 பேர் சொல்லிட்டு இருந்தோம். ரெக்கார்டில் நிறைய பேர் பார்த்தீங்க, ஓகே. பட் ஆனால் இது மாதிரி லைவ்ல வர்றது எனக்கு அப்பப்போ எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். சாரி, நம்ம கூட பேசுறதுக்கு, நம்ம கூட உட்காந்து பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு, ஓகே. இதுலேயே 4 நிமிஷம் ஓடிடுச்சு. ஸோ ஓகே, பர்சன்டேஜ் போகிறேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு, நான் தப்பு சொல்லலை, ஓகே. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் 10 out of 10 தான் எடுக்கணும்னு என்றைக்குமே சொன்னதே இல்லை. நான் எனக்கு ஒரு 7, ஓகே, ஆவரேஜான ஸ்கோர். இப்போ வந்து மனோஜ்குமார் எழுதியிருந்தேன், ஓகே. மனோஜ்குமார் நீ டெஸ்ட் அன்றைக்கே வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன், ஓகேவா. மனோஜ் என்னன்னா உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பத்தலடா, ஓகேவா. நீ ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும், உங்ககிட்ட வந்து அந்த எக்ஸ்போஷரும் இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, இங்கிலீஷும் லேக் ஆகும். ஸோ எல்லாம் சேர்ந்துமே வந்து உனக்கு கலந்து உனக்கு மார்க் குறைச்சி விட்ரு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம்டா. ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ண உனக்கு என்னன்னா அந்த கிளாரிட்டி வந்துடும், ஓகேவா. ஸ்டார்டிங் நானும் ஒரு இப்படி தான் இருந்தேன், ஓகேவா. லைக் மனோஜ் நீ ஒரு டிமோட்டிவேட்லாம் ஆயிக்காது, ஓகேவா. ஸோ நான் எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஓகேவா. இது நான் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஓகேவா. ஃபெயிலியர் இஸ் நாட் அ பர்சன், ஓகே. ஃபெயிலியர் இஸ் அன் ஈவெண்ட். பட் இஃப் தட் பர்சன் திங்ஸ் ஹீ இஸ் அ ஃபெயிலியர், தென் ஹீ இஸ் அ ஃபெயிலியர். லைக் இட் இஸ் தி ஃபைனல் டெஸ்டினி ஃபார் ஹிம், ஓகேவா. ஒன்றை நீனே ஒரு ஃபெயிலியர் நினச்சிக்கிற வரைக்கும் உன்னால அதுலேருந்து மீண்டவே முடியாது, ஓகேவா. நீ வந்து இந்த ஃபெயிலியர்ன்றது ஒரு ஈவெண்ட், இன்னைக்கு நடக்குது, அவ்வளோதான். இதை நாளைக்கு நான் மாற்றணுமா இல்லையான்றது உன் விருப்பம். நீ பண்ணுறதுனா பண்ணாட்டி விட்டு. ஆனால் உன்னோட இடத்த பிடிக்கிறது மற்ற கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பான். ஸோ இட் இஸ் என்டையர்லி அப் டு யூ, ஓகேவா. ஸோ வந்து ஃபெயிலியர் ஒன்று நினச்சிக்காத, இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர், ஓகே, அது நாளைக்கு நான் மீண்டும் வந்துடும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோ. நான் என்றைக்குமே யாருமே நீ ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன். நீ பண்ண தப்பு, இந்த பண்ண இன்சிடென்ட் ஃபெயிலியர்னு சொல்லலாம், ஓகே. ஆனால் நீ ஃபெயிலியர் கிடையாது, ஓகே. ரிமெம்பர் தட், ஓகே. வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன், ஓகே. ஸோ மனோஜ் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா. ப்ராக்டிஸ் தான் பிரச்சனை. ப்ளஸ் இங்கிலீஷ் நீ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும்டா. உனக்கு வந்து கொஸ்டினில் படிக்கும்போது நிறைய லேக் ஆகிற, ஓகே. இந்த கொஸ்டின் நான் பேசும்போது சொன்னேன், இந்த ஒரு கொஸ்டின் தான் போட்டேன், அந்த ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன். உன்கிட்ட அக்யூரசி இருக்குது, உன்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா உன்கிட்ட கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது, ஓகேவா. லைக் என்ன நீ படிக்கிறேன்னு இல்லை, கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் படிச்சு இந்த ஒரு கொஸ்டினை வந்து நீ 10 நிமிஷத்துல படிச்சு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் நீ சால்வ் பண்ணும்போது தான் உனக்கு அடுத்த தடவை இதே கொஸ்டின் 5 நிமிஷத்துல நீ படிச்சு முடிப்பாரு. இப்படி என்ன சொல்ல வராங்க. ஸோ அந்த ஒரு எப்படி சொல் ஃப்ளோ உனக்கு வர மாட்டேங்குது. ஸோ அதை நீ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அதனால் என்ன பண்ணேன், அவங்க ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் தனியாக நான் அனுப்புகிறேன், ஓகே, குரூப்பில். அதை நீங்கள் படிச்சு பாருங்க, ஓகே. ஸோ அட்லீஸ்ட் நீ மனோஜுக்கு நான் ஆக்சுவலாக இது கண்டிப்பாக கிளாப் கட்டி ஆகணும். ஏன்னா 50 நானும் 50 நிமிஷம் உட்காந்து நான் சம்பளம் போட மாட்டேன், என்னால் முடியாது. ஸோ நான் கிவ் அப் லைக் 10 நிமிஷம் 7 நிமிஷம் முடிச்சேன். ஆனால் மனோஜ் வந்து கடைசி வரைக்கும் முடியும் கரெக்டாக 15 மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து அவன் போட்டிருக்கேன், ஓகேவா. ஸோ அது கங்க்ராச்சுலேட் பண்ணியே ஆகணும். ஸோ மனோஜ் லைக் இந்த பண்ண தப்புலாம் நீ நிறையா பண்ணப்பாரு. இன்னும் அடுத்த தடவை லைக் ரொம்ப மார்க் ஏன் பண்ணாத, ஒரு 5 மார்க், ஓகேவா. அது லைக் உனக்கு மற்றவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம், அது நீ பற்றி கவலை பண்ண. உனக்கு ஒரு 5 மார்க்ஸ், ஒரு எல்லாத்துலையும் ஆவரேஜ் மார்க் நீ வர மாதிரி பார்த்துக்கோ. ரொம்ப பெரிய கோல் வச்சுன்னா அதில் டிமோட்டிவேட் ஆகி நீ பண்ணாமலே போயிடுவ, ஓகேவா. ஸோ அடுத்து சிவராம், ஓகே. ஓகே, நித்தி செல்வன் கரெக்டா. ஸோ நீங்கள் ரிலேட்டிவாக நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் 8 minutes 43 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிருக்கீங்க. எனக்கு என்ன டவுட்னா, இந்த எக்ஸாம் வந்து 15 minutes, மிக்சருக்கு 7 minutes என்ன பண்ணீங்க? இருக்குங்களா நித்தி செல்வம்? இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள், ஓகேவா. ஸோ நான் அப்புறம் நான் சொல்லிடுறேன், ஓகே. ஸோ இப்போ வந்து நித்தி செல்வம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 8 minutes முடிச்சிருக்காரு. 8 minutes அப்படின்னா இன்னும் வந்து 6 நிமிஷமோ 7 நிமிஷமோ இருந்திருக்கு. அந்த மாதிரி விடாதீங்க, ஓகேவா. ஸோ இவர் எல்லா ஆன்சரும் கொடுத்துட்டாரு. பட் ஆனால் வந்து சில்லி மிஸ்டேக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணால் நீங்கள் சில்லி மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸாமில் எப்பொழுதுமே ஃபுல் லைக் 8 minutes கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸில் ஒரு கேட், ஓகேவா, எதில் இருந்தாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஃபுல் டைம் எடுக்க பாருங்க, ஓகேவா. ஏன்னா இப்போ நீ யோசிச்சு பாரு, நீ 8 நிமிஷத்தில் முடிக்கிற, வேற ஒருத்தன் வந்து 10 நிமிஷத்தில் முடிக்கிறான். 2 பேருக்கும் ஒரே மார்க் தான் வந்து லைக் எப்படி சொல்றது, இப்போ வந்து நீ வந்து 8 நிமிஷத்துல முடிச்சு 10 மார்க் எடுக்கிற,
அவன் வந்து 10 நிமிஷத்துல முடிச்சோம் 10 மார்க் தான், உன் மார்க் தான் எடுக்கான்னு வச்சுக்கோ. ஸோ 2 பேருக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. ஸோ மேபி இஃப் யூ ஆர் லக்கி இனஃப் என்ன ஆயிரும் அப்படின்னா, நீ இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா யாருக்கு தெரியும், நீ பண்ண தப்பா கண்டுபிடிச்சி நீ அவனோட லைக் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ உன்னோட ரேங்க் ஏறும். ஸோ நெவர் கிவ் அப். ஓகேவா? ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, நீ இருக்கலே அந்த எக்ஸாம் நீ இருக்கல மட்டமாக பண்ண போறேன்னு சொல்லி எவ்வளோ மட்டமாக பண்ணிட்டு போ. ஆனால் அந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்கு நீ எந்திரிக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் டைம் செட் பண்ணுறேன். நான் சும்மா லைக் ஏதோ டைம் இல்லாமல் நான் கொடுக்கல. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டைம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக உட்காந்து பண்ணியே ஆகணும் செல்வம். ஓகேவா? ஸோ சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. வேறு தப்பு இருக்கா? ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு யார் இருக்கா? லியோதாஸ். இது லியோதாஸ்னா நம்ம சிவமுருகன் தான். திமிர்றா அவனுக்கு. சிவமுருகன் போட்டு எழுத வலிக்குது. ஓகே, பி கிஷோர் யாரு இருக்கீங்களா? மைக் கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஓகே, எனக்கு என்ன டவுட்னா, நீங்க 0ன்றதை விட்டுருங்க. ஓகே, நீங்க 3 நிமிஷத்துல எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. 15 மினிட்ஸ் எக்ஸாம் 1/4 டைம். ஓகே, அதோட கம்மி. ஆமா, அதோட கம்மி. ஸோ எப்படி 3 மினிட்ஸ்ல முடிச்சிங்க எக்ஸாம்? பேப்பர் பின்ன சால்வ் பண்ணலையா? டைப் பண்ணுங்க, பரவாயில்ல. I just tried. Okay. Okay. First of all, okay, this is like எப்படி சொல்றது, ஒரு குட் ஸ்டார்ட். டைப் பண்றது ஓகே பெட்டர். பட் ஆனால் நான் என்ன சொன்னீங்கன்னா, ட்ரை பண்ணுறத விட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்சன்டேஜஸ்ன்ற ஒரு வீடியோ பார்க்க சொல்லியிருந்தேன்ல. ஸோ திங்ஸ் ஆர் சப்போஸ் டு பி டன் இன் லீனியர் மேனர். ஓகேவா? இஃப் தேர் நாட் டன் இன் லீனியர் மேனர், தே வில் கொலாப்ஸ் இன்டு ஈச் அதர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3 நிமிஷத்துல நீங்கள் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கரெக்டாக போடாமல் போயிருக்கீங்க. ஓகேவா? ஸோ லைக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு கொடுக்கும் போது, நான் இந்த டெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், வீடியோ நீங்கள் பாருங்க சொல்லிட்டு வீடியோ நான் லீனியராக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்பர் பண்ணியிருக்கேன் 1 2 3 நான் நம்பர் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்துட்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேள்வியும் கேட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன லைக் ஆக்சுவலி நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணல, நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணல. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நான் அந்த பிஃபோர் 2 டேஸ்க்குள்ள நீங்கள் முடிக்கணும், 3 or 2 டேஸ்க்குள்ள முடிக்கணும், நான் குரூப் போட்டு ரிமூவ் பண்ணுறேன்னு ஒரு பயம் காட்டினதால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டக்குன்னு எக்ஸாம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஓகே, என்னோட வார்த்தையை மதிச்சு நீங்கள் பண்ணும்போது எனக்கு சந்தோஷம் தான். பட் ஆனால் ஸ்டில் அது உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல. சரி, இதில் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அடுத்த தடவை என்ன பண்ணுங்க, ஃபுல் கான்செப்ட் படிச்சுட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க. ஓகே, பென்னு பேப்பர் வச்சு நீங்கள் போட்டு பாருங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்து வந்து யார், விகாஷ்னி, அவங்களும் வரான்னு நினைக்கிறேன். ஸோ விகாஷ்னியோட பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். மற்ற பேர் என்ன, மென்சுரேஷனில் பார்த்தேன். மென்சுரேஷனில் டீசன்ட் மார்க் வாங்கியிருந்தாங்க. 10 out of 15 வாங்கியிருந்தாங்க. அது நல்ல மார்க் தான். எனக்கு ஏன் புரியலன்னா, மென்சுரேஷனோட ரொம்ப ஈஸி. ஸோ இதில் வந்து ஏன் எனக்கு 4 out of 10 வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஒன்று சில்லி மிஸ்டேக்காக இருக்கும். சில்லி மிஸ்டேக்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி லெத்தார்ஜிக்னஸாக இருக்கும். சரி, அதில் வாங்கிட்டேனே, நான் இதுலேயும் வாங்க தானே போகிறேன், இந்த டெஸ்ட்டு லைக் 10 மினிட்ஸ் தானே, சரி 15 மினிட்ஸ் தானே இருக்குது, 10 மார்க்ஸ் தானே, கண்டிப்பாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லெத்தார்ஜிக்னஸ் எனக்கும் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தலையில் கற்றுக்கோங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தாலும் கொஸ்டின் நீங்கள் உங்களுக்கு தெரியும், லைக் சாப்டர் ஈஸின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து டெஸ்ட் எக்ஸாமினருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, லைக் நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்களால எப்படி வேணாலும் டஃப் பண்ணலாம். ஒரு ஈஸியான சாப்டர், ஒரு ஈஸியான கொஸ்டின் கூட பயங்கரமாக டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க டைரக்ஷன் டெஸ்ட் ஈஸிடா அப்படின்னு நினச்சி போட்டிருக்கீங்க. ஆனால் நான் வேணே கொஸ்டின் டெஸ்ட் வச்சேன்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு பர்சன்டேஜில் பொண்ணுன்னு எனக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, நான் விட்டேன். ஓகேவா? ஸோ எக்ஸாமினர் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த क्वेश्चन ஈஸி ப்ரோ. கிஷோர் வந்து சாட்ல மெசேஜ் போட்டுருக்காரு, பாத்துக்கோங்க. ஆஃப்டர் 26 தான் என்னால இதுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும் இன்டர்னல். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, பரவாயில்ல. ஸோ வேலிட் ரீசன்ஸ்னா சரி. ஓகே, அப்பப்போ லைக் ஃப்ரீ டைம்ல முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்க. ஓகே கிஷோர். ஓகே, ஸோ வேற என்ன, ஓகே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த क्वेश्चन ஈஸியான क्वेश्चन போட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த क्वेश्चन எங்க கரெக்ட். ஓகே, இந்த क्वेश्चन போட்டிருக்கீங்க, எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் என்ன இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போடும்போது இந்த கொஸ்டின் கரெக்டாக தான் வந்திருக்கும். ஓகே, ஏன்னா ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். நான் இந்த ஸ்கொயர் ரூட் மட்டும் இங்கே கொடுக்கல, இங்கே கொடுத்துட்டேன். கொஞ்சம் வந்து வேல்யூஸ் மட்டும் மேனிபுலேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அன்றைக்குமா என்ன பண்ணீங்க, சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஸ்டினை ஒழுங்காக படிக்கல, சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினோட எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் இந்த கொஸ்டின். ஸோ இதில் கரெக்டாக போட்டீங்க, இதில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சுத்தமாக தெரில. மேபி உங்களுக்கு இதில் தப்பு பண்ண ஏன் அந்த பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்செப்ஷுவல் எரர்.
ஏன்னா நான் வேணும்னே வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுத்தேன். எப்படிலாம் நீ தப்பா போடலாமோ அந்த தப்பா போடுற எல்லா நம்பரும் நீ கொடுத்தனால நீ என்ன பண்றது, ஏதோ ஒரு நம்பரும் கரெக்டாக தப்பா போட்டிருக்க. ஸோ வந்து அதை பார்த்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்க. ஸோ இதுக்கான டெஸ்ட் அனாலிசிஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சும்மா படிச்சுட்டு வச்சுட்டு மட்டும் முடியாது. கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன இருக்கு? ஓகே அஜய் இது நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி 3 நிமிஷத்தில் முடிச்சிங்க அஜய்? இருக்கியா? அவன் பேச மாட்டான். ஓகே அஜய் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அஜய் 8 மார்க் எடுத்திருக்கான். ஓகே தான். பட் ஆனால் 3 நிமிஷத்தில் முடிக்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு வேகமாக போட முடியுமா அப்படின்னு தெரில. ஏன்னா கால்குலேட்டர் வச்சுட்டு உட்காந்துட்டு போட்டால் கூட 3 minutes 43 secondsனால் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரில உண்மையாலே போட்டியா இல்லை கோல்மால் பண்ணியான்னு தெரில. உண்மையாலே போட்டதான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பட் நான் எல்லாம் நம்ப முடியல. ஓகே ஏன்னா எப்படியும் 7 minutes ஆகும் இந்த டெஸ்ட். நான் வைக்கும் போதே 7 minutes அட்லீஸ்ட் 7 to 8 minutes ஆகிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ 3 minutes போட்டிங்கன்னா ஓகே வெல் அண்ட் குட். மற்ற டெஸ்ட்டும் நான் பார்ப்பேன். மற்ற டெஸ்ட்டுக்கு நீங்கள் 3 minutes இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் டைமில் முடிக்கல, ப்ரொபோஷனல் டைமில் முடிக்கல, நான் அந்த ரெஸ்பான்ஸ் எடிட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து ரியல் கிடையாதுன்னு. பட் ஹோப் இட்ஸ் ரியல். ஓகே அடுத்து யார்? சூர்யா. ஓகே சூர்யா இந்த டெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கேன். ஓகேவா? குட். ஓகே இந்த டெஸ்ட்டில் நீ 5 மேலே எடுத்திருக்க. ஸோ 6 out of 10 இஸ் நாட் பேட். ஓகே ஸோ ஆவரேஜ் கூட நீ அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே கான்செப்ஷுவல் தான் இந்த கொஸ்டின் கரெக்ட் தப்பாக போட்டிருக்கேன். ஆனால் இந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ சில்லி மிஸ்டேக் இல்லாட்டி கான்செப்ஷுவல் என்ன இருக்கு? ஓகே சூர்யா. ஓகே வேறு யார்? கிஷோர் பி. ஓகே கிஷோர் உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் தப்பாக போட்டிருக்க? ஆவரேஜ் ஸ்கோரோட வந்து கம்மியாக இருக்கு, என்னாச்சு? ஏன்னா நீ ஃபுல் 15 minutes எடுத்திருக்க. ஆனால் கேர்லெஸ்னஸ்னால போச்சா இல்லை எப்படி இருக்கியா கிஷோர்? மைக் ஆன் பண்ண. சரி டைப் பண்ணு, பரவாயில்ல டைப் பண்ணு. நான் பார்க்கணும் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணும். வெளியே இருக்கேன். சரி டைப் பார்த்து பண்ண முடியுமா? சரி ஓகே நோ ப்ராப்ளம். நாம் அப்புறமா கூட பேசிக்கலாம். ஓகேவா? ஒரே கிளாஸ் பண்ணுவோம். கேர்லெஸ் மிஸ்டேக் 5th question டவுட். ஓகே ஸோ கிஷோர் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கூட. ஏன்னா அதாவது வந்து ஒரு நம்மளுக்கு கான்செப்டே தெரியாமல் தப்பு பண்ணுறது வேற ஒரு விஷயம். தெரிஞ்சு தப்பு பண்ணுறது இன்னும் கஷ்டமாக இருக்கும், மனசு ரொம்ப வலிக்கும். உனக்கு என்ன தெரியுமா தோணும்? லைக் எக்ஸாமில் வந்து லைக் எல்லாமே வந்து நல்லா தெரியுது, லைக் நல்லா மார்க் வரும்னு லைக் ஃபீல் பண்ணிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உனக்கு வந்து கான்செப்ட்ஸாக எல்லாமே நல்லா தெரியும். பட் ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணும்போது எக்கச்சக்கமாக அடி விழுகும். ஓகேவா? ஸோ வந்து இதில் இங்கே வந்து ஸ்கொயர் நல்லாவே தெரியுது. நீ 2 பதிலாக 1.4 தான் போட்டிருந்தேன். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா 2 இருக்குல்ல, 2 கூட ஸ்கொயர் போட்டோம்னா 1.4 வருது. எவனாவது கண்டிப்பாக 2 ஸ்கொயர் பண்ண மிஸ் பண்ணுறான். ஸோ அதனால வந்து நான் 2v போட்டிருந்தேன். எனக்கு ஸ்கொயர் ரூட் இங்கே எடுக்கல, நல்லாவே தெரியுது. ஓகே ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்காதனால என்ன ஆயிருக்கு, இந்த ஆன்சர் தப்பாயிடுச்சு. ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா இதுலேயும் இது தப்பு பண்ணியிருக்க. ஸோ இந்த தப்பே வந்து அதாவது 5th question நீ பண்ண தப்பு அப்படியே டேரெக்டாக அடுத்த கொஸ்டினில் கேரி ஓவர் ஆயிடுச்சு. லைக் புரியுதா? ஏன்னா நீ இந்த ஆன்சரை வச்சு தான் நீ அடுத்த கொஸ்டினுக்கே நீ போகிற. இந்த ஆன்சரே நீ தப்புன்ற போது அடுத்த ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஓகே ஸோ அது வந்து நீ கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஸோ 11 responses have been observed. திஸ் இஸ் a good number. ஸோ ஓகே ஸோ இது நல்ல விஷயம் தான். ஸோ இந்த கொஸ்டின் ரேண்டமாக போட்டியா? இது ஓகே அப்படின்னா இது ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா லைக் ரேண்டமாக போடுறோன்னா நீ டைம் பத்தலை அந்த மாதிரி ஏதாவது தான் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ யூ டேக் கேர் ஆஃப் தட். ஓகே கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. கொஸ்டினுக்கு ஆன்சர் 1.5. ஆமாம் 1.5 R தான். வெறும் 1.5 ஸ்கொயர் ரூட்னா கூட வெறும் 1.5 R தான். ஆமாம் செக் பண்ணி பாரு. ஏன்னு பாரு. 5th கொஸ்டினுக்கா? இல்லை 4th கொஸ்டினும் 1.5 R. 5th கொஸ்டினுக்கு சரி கரெக்ட் தான். 5th கொஸ்டின் 1.5 தான். 6th கொஸ்டினுக்கு தான் நீ வேறு ஆன்சர் வரும். அது 1.5 மைனஸ் 1/1 ஏதோ வரும். ஸோ அது படி பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஸோ 11 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் அடுத்த எக்ஸாமில் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இதே தப்பு கேரி ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெஸ்ட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிடலாமா? ஓகே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெஸ்ட் அனாலிசிஸ் வேறு நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே இன்னைக்கு இது போதும். ஓகே இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணால் தலை சுற்றிடும். சரி ஓகே ஸோ இப்போ என்னென்னா வந்து அடுத்துட்டு இதுக்கு போகலாம். சாப்டர் கவுண்டிங் தியரி பார்ட் 2. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன வச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
கவுண்டிங் தியரி பார்ட் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கவுண்டிங் தியரி பார்ட் 2 என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்க்ரீன் ஷேர். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ரித்தம்னு ஒரு வேர்ட் இருக்கு. இதான ஸ்பெல்லிங் ரித்தம்க்கு? இல்லாட்டி ஒரு ஹெச் வருமா? ஆருக்கு அப்புறம் ஹெச் வராதோ? ஆருக்கு பக்கத்துல ஹெச் வராதா? இல்ல தெரியல, எனக்கு தெரியல. தமிழ் படம் பார்த்த மாதிரி இருக்கு ரிதம்ங்கிறது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், ரிதம்ன்ற வேர்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த ரிதம்ன்ற வேர்டை எத்தனை வகையா எடுக்கலாம்னு நான் கேட்குறேன். எத்தனை வகையா எடுக்கலாம்? In how many ways the word rhythm ப்ரோ can நீ be? ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்பெல்லிங்கே கரெக்ட் தான், அப்படியே ஓல்டு அப்படியே மெயின்டைன். சரி, இல்ல பரவாயில்ல, நம்ம ரெண்டுத்தையும் போடலாம். ஓகே, தப்பா இருக்கிறதையும் போடலாம், கரெக்டா இருக்கும் போறாங்க. ரிதம்ன்ற இந்த ஸ்பெல்லிங், ஓகே, ஃபால்ஸ் ஸ்பெல்லிங் எத்தனை வகையா எடுக்கலாம்? ஆன்சர் டக்குன்னு போட்டு சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, 6 ஃபேக்டர் இருக்கிறதே 5 வார்த்தை தான். இல்லைனா 6 ஃபேக்டர் இல்லை, 5 ஃபேக்டர் இல்லை. ஓகே, ஓகே, 5 ஃபேக்டர். ஓகே, ஸோ நிறைய பேர் 5 ஃபேக்டர் சொல்றீங்க, கரெக்ட் தான். இப்போ வந்து என்னன்னா, ஓகே, ஸோ 5 ஃபேக்டர் எப்படி போட்டிருப்பேன்? 5 ஸ்பேஸ் இருக்கு, 5 ஸ்பேசஸ் இருக்கு. 5 ஸ்பேஸில் அடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில் 5, செகண்ட் ஸ்பேஸில் 4, லைக் ஸோ ஒன். சரியா? ஸோ வந்து 5 ஃபேக்டோரியல். ரைட், ஓகே. இப் சப்போஸ் தப்பான ஸ்பெல்லிங், இது எத்தனை லைக் டிஃப்ரெண்ட் வேஸில் அடுக்கலாம்? இதுதான் கஷ்டம். கஷ்டம் கிடையாது, லைக் பிட் டிஃபிகல்ட் தேன் தி பிஃபோர் ப்ராப்ளம். ரிதம், இந்த ரிதம் வந்து எத்தனை வகையா அடுக்கலாம்? இந்த வார்த்தைங்களை ஆர்ஹெச், ஒய், டிஹெச், எம், இது எத்தனை வகையா ஃப்ரேம் பண்ணலாம்? யோசிச்சு சொல்லுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகே, சரி. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பெர்முடேஷனும் இல்லை, காம்பினேஷனும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகலாம். ஸோ இப்போ இங்கே எத்தனை வார்த்தை இருக்கு? 6 நம்பர், சாரி, இது இருக்கு, ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், 6 ஸ்பேசஸ் போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ என்னன்னா வந்து இந்த 6 நம்பரையும் நாங்கள் ஃபில் பண்ணோம், கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ 6 ஃபேக்டோரியல்னு ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு ஆன்சர் தோணும். இந்த ஆன்சர் தப்புன்னு நான் ஏன் சொல்லிடுறேன்? 6 ஃபேக்டோரியல் என்ன நம்ம பண்ணுற, இந்த ஹெச்சையும் ஃபஸ்ட் ஹெச்சையும் செகண்ட் இருக்க ஹெச்சையும் வேற வேற மாதிரி ட்ரீட் பண்ணுற, லைக் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆல்ஃபபெட் ஆல் டுகெதர் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அது தப்பு. நான் ஏன் சொல்கிறேன், இப் சப்போஸ் ஏதோ ஒரு பாசிபிலிட்டியில் ஆர்
ஹெச் என்ன இருக்கு ஒய் டி எம்ஹெச்ன்னு இருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. நீ 6 ஃபேக்டோரியல்னு போடும்போது நீ என்ன அசியூம் பண்ணிக்க தெரியுமா? ஆர் ஹெச் ஒய் டி எம் ஹெச். அதாவது இது வந்து இந்த ஹெச் வந்து நான் டார்க் கலர்ல போட்டுக்கிறேன், சரி வேற கலர்ல போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நீ என்ன பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இந்த ஹெச் இங்க இருக்கு, செகண்ட் இருக்கும் அந்த ஹெச் இங்க வந்தது. ஸோ நீ என்ன தெரியுமா 6 ஃபேக்டர்லாம் போடும்போது என்ன தெரியுமா அசியூம் பண்ற, நீ இந்த ஹெச்சையும் இந்த ஹெச், அதாவது இந்த ஹெச் இந்த ஹெச் இந்த ரெண்டு ஹெச்சையும் வேற வேற ஹெச்சா நீ கன்சிடர் பண்ணிக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த 6 ஃபேக்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு ஹெச்சும் வேற வேறனால இத்தனை மெத்தட் இருக்குன்னு சொல்லுது. பட் ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது ரெண்டுமே வந்து ஒரே ஆன்சர் தானே, இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். ஹென்ஸ் இந்த ரெண்டு வேரியேஷனுமே சேம் ரிசல்ட் தான் தரும். ஸோ இதுல வந்து தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஆனால் 6 ஃபேக்டர் கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. 6 ஃபேக்டர் இஸ் நாட் தி ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஆன்சர் வந்து பண்ணவே முடியாதா? இல்ல போடலாம். ஆனா இந்த 6 ஃபேக்டரியல் தப்பு, அது உனக்கு புரிஞ்சிச்சுல ஏன்னு? புரியுது. ஓகே, அடுத்த ஸ்டெப் நான் போறேன். ஸோ என்ன சொல்றேன்னு பாரு. இப்போ வந்து ப்ரோ ஆனால் அப்போ ஏன் தனி ஆன்சரா நம்ம ஏன் அதை தனியா கன்சிடர் பண்ணக்கூடாது? ஏன்னா அவங்களே தானே கொடுத்துருக்காங்க, நம்ம எடுக்கலல்ல. இல்ல நீ என்ன சொல்ற, ஹெச்ன்றதை வந்து ஏன் கன்சிடர் பண்ண தனித்தனியா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறியா? சேமா இருந்தாலுமே அது அவங்களே தானே கொடுத்துருக்காங்க. இல்ல ஓகே, அவங்களே கொடுத்துறாங்க. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இந்த 6 வார்த்தையை வச்சு நீ எப்படிலாம் டிஃப்ரெண்டா அரேஞ்ச் பண்ணலாம்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? அப்ப பண்ணும் போது நான் என்ன சொல்றேன்னா, நீ ஹெச் ரெண்டு ஹெச்ல ஃபர்ஸ்ட் இருக்க ஹெச் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு செகண்ட் இருக்க ஹெச் செகண்ட் வந்தா என்ன, செகண்ட் இருக்க ஹெச் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்க ஹெச் செகண்ட். அதான் ப்ரோ, இப்போ கொடுத்துருக்கிறதுலே டபுள் ஹெச் கொடுத்துட்டான். அப்போ நம்ம அரேஞ்ச் பண்றதுலயுமே டபுள் ஹெச் இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். ஒரு ட்ரிபிள் ஹெச்சா தானே இருக்கக்கூடாது? இல்ல டபுள் ஹெச் இருக்கலாம்டா. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த ஹெச் லைக் நான் 6 ஃபேக்டரியல் நான் சொல்லும் போது என்ன அர்த்தம், இப்போ வெயிட் பண்ண, இப்போ நான் இப்படி சொல்றேன். இப்போ ஆர்ஹெச் ஒய் டி எம் பி இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர்? 6 ஃபேக்டரியல். இது கரெக்டா? ஏன்னா எல்லா ஆல்பபெட்ஸும் டிஃபரெண்ட், புரியுதா? ஆனா இங்க ரெண்டு ஆல்பபெட் சேமா வந்துருச்சு பாரு. கரெக்ட் தான். இப்போ நீ என்ன சொல்ற ப்ரோ? ஸ்டில் வந்து நம்ம எப்படி சொல்றது, இப்போ நீ அந்த கீழே இருக்க லாஸ்ட் 6 ஃபேக்டரியல் போட்டு 6 ஃபேக்டரியல் போட்டிருக்கல, அதுல வந்து அவங்க டிஃபைன் பண்ணதே 6 வேர்ட்ஸ், வேற வேற டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு சேமா அவங்களே கொடுத்துட்டாங்கும் போது நம்ம ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். இல்ல நீ என்ன சொல்ற, சேம்னு ஏன் கன்சிடர் பண்றோம்னு கேக்குறியா? இல்ல number of words formed will be same even if consider it as different. கிஷோர் என்னமோ போட்டிருக்காண்டா. ஆமா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார்ம்ட் will be same if consider. ஆமா, ஆனா லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா ஹெச்ச வந்து டிஃபரெண்டா எப்படி கன்சிடர் பண்ணுவோம். ஹெச்ன்றது வந்து ஒரே ஒரு ஆல்பபெட்ல அந்த ஒரே ஆல்பபெட் ரெண்டு இடத்துல நான் வந்து எப்படின்னா நான் அதை ஒரு யூனிட்டா தான் கன்சிடர் பண்ணேனே தவிர அதை வந்து இதா கன்சிடர் பண்ணல. சேமா இருக்கு அப்படி அதை வந்து உள்ள போகல. அதனாலதான் அப்படி கேட்டேன். இப்படி பண்ணக்கூடாதுங்கிறியா? இப்போ வந்து ஆமா 6 ஃபேக்டரியல் போடக்கூடாது. ஏன்னா வந்து நான் என்ன சொல்றேன், ஹெச்ன்ற ஒரு ஆல்பபெட்டை நீ எப்படி வேற வேற மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஒரே ஒரு ஆல்பபெட் ஹெச், அந்த ஹெச் ரெண்டு இடத்துல வந்துச்சுன்னா அது எப்படி வேற வேற ஹெச் ஆயிரும். புரியுது என்ன சொல்றது? ஹெச்ல ஆல்பபெட். ஓகேவா? சரி, ஓகே நீ இது அப்படியே இருக்கட்டும், நீ அப்படியே கண்டினியூ பண்ணு, ஃபைனலா கொஞ்சம் புரியும். ஓகே, 6 ஃபேக்டரியல் போடுறேன். ஓகேவா? 6 ஃபேக்டரியல் போட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னு மட்டும் பாருங்க. ஸோ வந்து 6 ஃபேக்டரியல் போடக்கூடாது, அடிச்சிடுறேன். 6 ஃபேக்டரியல் இஸ் நாட் தி ரைட் ஆன்சர் since h alphabet is being repeated twice, which is basically the same h which is being repeated twice, hence 6 factorial is wrong. Okay, இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோ நோட்ல வேணாம். ஓகே, ஸோ இப்போ என்னடா வந்து இந்த ஆன்சர் தப்பு. ஆனால் நான் திருப்பியும் ஒரு சின்னதாக சொல்கிறேன் பாரு. இப்போ சரி ஓகே, நீ என்ன சொல்லலாம், ஓகேடா இது தப்பு ஓகே அப்படின்னு சொல்ற. இப்போ வந்து பாரு, இப்போ இந்த RHYTMHல இப்போ வந்து எத்தனை வகை தப்பா எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து RYTMH இது ஒரு ஃபார்மேஷன். கரெக்டா? இது ஒரு ஃபார்மேஷன். இப்போ இந்த ஃபார்மேஷன்ல இந்த ஹெச்சை சப்போஸ் டிஃப்ரெண்ட் ஹெச்னே கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ சிவமுருகன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக டிஃப்ரெண்ட் ஹெச், இந்த ஹெச் வந்து வேற ஹெச், இந்த ஹெச் வேற ஹெச் அப்படின்னு கன்சிடர் பண்ணா இப்போ வந்து எப்படி எழுதலாம்? RYTMH. கரெக்டா? இது ரெண்டுமே வந்து வேற வேற, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர்னு மனசு சொல்ல தோணும். ஓகேவா? பட் ஆனால் வந்து இது ரெண்டுமே வேற வேற கிடையாது. ஓகே, ரெண்டுமே சேம். திஸ் டூ என்ன சொல்றது பாசிபிலிட்டிஸ் ஷுட் பி கன்சிடர் அஸ் ஒன். ஸோ ஓகே, இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. நான் வேற ஒரு பாசிபிலிட்டி சொல்றேன் பாரு. ஹெச்
ஹெச் ஆர் ஒய் டிஇ எம். சரியா? இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஹெச் முன்னாடி வந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஹெச்சை நீ என்ன சொல்லலாம், நான் திருப்பி போட்டு எழுதுறேன்டா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஹெச்சை நான் சுற்றி போட்டு இங்கே போடுறேன்டா. உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இந்த ஹெச்சை நான் இங்கே போட்டுறேன், இந்த ஹெச்சை நான் இங்கே போட்டுறேன், அப்படி எழுதுறேன்டா. அப்படி பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு நீ கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் லைக் பேசிக்லி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் ராங்ல. லாஜிக்காக நீ யூஸ் பண்ண ஒரே ஆல்ஃபபெட்டை நீ இந்த இடத்துல மாற்றி மாற்றி போட்டோன்னா எப்படி வேற ஏறும்? ஸோ நீ இந்த 6 ஃபேக்டோரியல்ன்ற ஆன்சர் என்ன பண்ணணும், இரண்டுமே வேற வேறன்னு போட்டு அது சொல்லணும். கரெக்டாக? ஸோ அதனால் இது என்ன ஆயிரும், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், இதில் 2 வேஸ். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீ எந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேர்டு எழுதினாலும், இத்தனை 6 ஆல்ஃபபெட்ஸ் வச்சு ஒரு வேர்டு எழுதினாலும் அந்த ஒரு வேர்டில் நீ 2 வகையாக பிரிச்சுக்கலாம். புரியுதா? 2 டிஃப்ரெண்ட் வேஸை பிரிச்சுக்கலாம். புரியுதா? இல்லை லைக் ஹாஃப் மைண்ட் எப்படி சொல்றது, உங்களுக்கு ஃபுல்லாக புரியாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கா புரியாமல் இருக்கா, இல்லை இன்னும் கிளியர் எக்ஸ்பிளேஷன் வேணுமா? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ எந்த வேர்டாலும் எழுதிக்கோ. ஓகேவா? இப்போ ஹெச்சை நீ எங்கே வேணாலும் தூக்கி போட்டுக்கோ, உனக்கு விருப்பப்படி. நீ இப்போ எக்ஸாம்பிள் ஹெச்சை வந்து இங்கே போட்டு இன்னொரு ஹெச்சை இங்கே போட்டுட்டு ஆர் ஒய் டி ஹெச்எம், இது ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டா? ஸோ இந்த பாசிபிலிட்டினா ரெண்டு எனக்கு பிடிச்ச மாதிரி 2 வகையை எழுதிக்கலாம். இங்கே ஹெச் போட்டு அதே ஹெச்சை இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி இது ரெண்டுமே வேற வேற தான். ஆனால் சரி, ஆக்சுவலி 2 வேற வேற கிடையாது. ஆனால் நீ வேற வேறையே கன்சிடர் பண்ணி நீ எழுதுற. ஆனால் இது தப்பு. ஆனால் இந்த தப்பே நீ எத்தனை தடவை பண்ணலாம், ரெண்டு தடவை பண்ணலாம். ஏதோ ஒரு ஆன்சருக்கு 2 தடவை பண்ணலாம், ஒரு ஆன்சருக்கு 2 தடவை பண்ணலாம். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு எத்தனை ஆன்சர் இருக்கு, 6 ஃபேக்டோரியல் ஆன்சர் இருக்கு. கரெக்டா? ஸோ ஒவ்வொரு ஆன்சர் 2 தடவை பண்ணும்போது 6 ஃபேக்டரில் எப்படி சொல்றது, உனக்கு டைரக்டா டிவைட் பை 2 போட்டா சொல்லணும். புரியுமா? ஓகே, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு வேயை வந்து ஒரு வேயை கன்சிடர் பண்ற. திஸ் 2 ways are being considered as 1. கரெக்டா? ஸோ என்ன பண்ற அப்படின்னா, 2லேருந்து 1 மாறுது. அப்ப 4லேருந்து திருப்பியும் 2 மாறும். அதாவது நீ வர ஆன்சரை, அதாவது வந்து இப்போ இந்த RHYTHMன்ற ஒரு ஆன்சர் இருக்கு. இதே மாதிரி முன்னாடி இருக்கிற RYTMHHலேருந்து 2 பாசிபிலிட்டி வந்துருக்கும். ஸோ இதில் 2 இதில் 2 ஆட் பண்ணனா 4 வருது. ஆனால் ஆக்சுவலி 4 கிடையாது, 2 தான். ஸோ 4/2 போடுறேன். கரெக்டாக? 4/2 போடுறேன். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், 6 ஃபேக்டோரியல் வேஸில் எழுதலாம்னு தெரியும். ஸோ 4/2 போடும்போது அதே மாதிரி 8/2 போடும்போது 6 ஃபேக்டோரியல் 2 போட்டால் ஆன்சர் என்ன வரும், 6 into 5 into 4 into 3. அவ்வளோதான். ஸோ இங்கே மேலே ஒரு 2 இருக்கும், கீழே ஒரு 2 இருக்கும், 2 கேன்சல். ஸோ ஆன்சர் 6 into 5 into 4 into 3 இதான் ஆன்சர். ஓகேவா? இதில் நிறைய பேர் ஒன்று இருக்கு. ஓகே, இதில் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், வேணும் அதனால உங்களுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை சின்ன நம்பர் பிரிச்சு தரேன். சரிடா. டேய், இப்போ 2 ஹெச் இருக்கா? இப்போ நான் அதை வந்து எண்ணில் அதை வந்து கன்சிடர் பண்ணுமா? எண்ணில் எத்தனைன்னு கன்சிடர் பண்ணும்? 6 தான் கன்சிடர் பண்ணுமா? என்ன புரியல? என்சிஆர் என்பிஆர்னு எடுக்கிறதுல அது யூஸே பண்ண முடியாது. நான் என்ன சொல்றியா? ஆமா, NCR NPR is valid only when all the different objects are distinct. ஒன்றுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. அப்பதான் நீ NCR NPR யூஸே பண்ண முடியும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்றேன், 1 to 2 எழுதுறேன். ஓகே, அந்த 1 to 2 எத்தனை வகை எழுதலாம்? 1 2 2, this is one formation. 2 1 2, this is another formation. 2 2 1, this is another formation. So totally 3 different ways are possible. But based on our elementary understanding, this is 3 factorial. 6 ன்னு ஆன்சர் சொல்லும். 6 ஆன்சர் கிடையாது. ஆனா நம்ம ஆன்சர் என்ன, 3. கரெக்டா? ஸோ 6ல இருந்து 3 எப்படி குறைச்சு கொண்டு வரலாம், 6/2 போட்டுடலாம். ஓகே, இந்த 2 ஏன் இந்த 2, ஏன்னா இந்த 2ன்ற நம்பர் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுறதுனால /2. ஓகேவா? நான் இது வந்து டக்குன்னு சொன்னா என்ன டைம் எடுத்து சொல்லணும் அப்படின்னா, ப்ரோ இப்போ வந்து நான் கேட்கறது கரெக்டானு பாரு. இப்போ இந்த 6 ஃபேக்டரியல்னு போட்டோம்னா, இப்போ வந்து அந்த 2க்கு இருக்க இடத்துல லாஸ்ட் 2 இருக்கிற இடத்துல 3ன்னு வச்சுக்கோங்க. 6 ஃபேக்டரியல் 3 ஃபேக்டரியல் தானே? ஒரு நிமிஷம் இரு. இல்ல 6 ஃபேக்டரியல்னு நீ சாரி, இதுக்கு இந்த சம்முக்கு வந்து 3 ஃபேக்டரியலா? ஆமா, 3 ஃபேக்டரியல் வருமா? அதுல வந்து அப்படி வச்சுக்கோ. அப்படி வரும்போது லாஸ்ட் நம்பர் இப்போ 3 அப்படின்னு இருந்ததுன்னா 2க்கு பதிலா, அப்பனா வந்து அதுக்குள்ள நான் சொல்ற நம்பர் அடங்கும். கரெக்டா? 3 2 3.
நான் எழுதணுமா அப்படியே 3 to 3? அதெல்லாம் அடங்கும்ல 3 to 3 அது மாதிரி வந்து வேற என்ன வேற என்ன இருக்கு 3க்கு இப்படிதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். இப்போ அந்த 3 இருக்க இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணனா இப்போ 3மே 2 ஆயிரும். அந்த மாதிரி தானே சொல்ல வர? இல்ல இல்ல இல்ல, நீ வேற ஏதோ குழப்பிட்டு இருக்க நினைக்கிறேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கிளியர் ஆகுதான் இல்லாட்டி திருப்பியும் கேளு. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ 1 2 2ன்னு எழுதுற. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 2 வந்து ப்ளூ கலர் எழுதி, செகண்ட் இருக்க 2 ப்ளூ கலர்ல பிளாக் கலர்ல இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் 1 2 2ன்னு எழுதுவேன். 1 2 2ன்னு எழுதுவேன். அடுத்து 2 2 அப்படின்னு எழுதுவேன். ஓகே 2 2ன்னு போட்டு இங்கே 1ன்னு போடுவேன். இப்போ இங்க என்ன சொல்லுவேன், இது ஒரு வேடா அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே தான் நான் ஒத்துப்பேன். ஓகே வேற ஒரு வே இருக்குன்னு பார்க்கலாம். 2 நீங்க எழுதிட்டு இங்கே 1 போட்டுட்டு இங்கே ப்ளூ கலருக்கு 2 போட்டுருவேன். இங்க வந்து ப்ளூ கலர் 2 போட்டு இங்க பிளாக் கலர் 2 போட்டு இங்க 1ன்னு போட்டுருவேன். இது ஒரு வேடா அப்படின்னு சொல்லுவேன். இதை நான் பேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே இப்போ அடுத்து என்ன பண்றேன்னு பாரு. திருப்பி நான் என்ன சொல்றேன், இங்க ஒரு 2 போட்டு இங்க ஒரு 2 போட்டு இங்க நடுவில் 1 போட்டுருவேன். இல்லாட்டி என்ன பண்ணுவேன், இங்க 2 போட்டுட்டு இங்க 1 போட்டுட்டு இங்க 2 போட்டுருவேன். ஓகேவா? சப்போஸ் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இல்லாட்டி, ஓகேவா, இது மூணுமே வந்து வேற வேறடா அப்படின்னு நீ சொல்லிடுவேன். என்கிட்ட சமாளிக்க பார்ப்பேன். நான் என்ன சொல்லுவேன், இல்லடா நீ பண்ண தப்பு, ஏன் தப்புன்னு நான் உனக்கு பேர் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொன்னா பேர் பண்ணி காட்டுறேன். இதுவும் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. ஓகேவா? ஸோ லியோ தான் பார்த்திபன் தான் லியோ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் இது ரெண்டுமே வந்து சேம் அப்படின்னு நான் சொல்றேன். சேம் ஆன்சர். ஓகே இதுவும் அதாவது சேம், பாக்குறதுக்கு சேம். கரெக்டா? பார்க்கறதுக்கு சேம். ஆமா சொல்லு. பாக்குறதுக்கு சேம், ஆனா அந்த நம்ம நார்மல் மெத்தட் படி பார்த்தா டிஃபரெண்ட். நீ அந்த மாதிரி நீ எடுத்துட்டு போன அந்த மாதிரி மைண்ட்லயே நீ போயிட்டே இருந்த அப்படின்னா ஆன்சர் தப்பா வந்துடும். ஆனா நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ஒண்ணு. நான் உனக்கு வேணுனே வந்து கிளியர் கட்டா நான் காமிக்கணும். ப்ளூ டு பிளாக் டு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்க பாரு 1 2 2 இது எல்லாமே ஒண்ணா, இது எல்லாமே ஒண்ணுதான். ஸோ பாரு இப்போ ஆக்சுவலா ஆன்சர் 6 வந்திருக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சு, அப்படியே பாதி ஆயிடுச்சு. ஸோ அதனால டிவைட் பை 2. லைக் இப்போ யோசிச்சு பாரு, இது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. பாசிபிலிட்டி 1, பாசிபிலிட்டி 2. ஓகேவா? அதே மாதிரி பாசிபிலிட்டி 3, பாசிபிலிட்டி 4, பாசிபிலிட்டி 5, பாசிபிலிட்டி 6. இது ரெண்டும் ஒன் ஆயிடுச்சு. அப்படின்னா இது ஒன்று. இது ரெண்டும் ஒன் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒன்று. இது ரெண்டும் ஒன் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒன்று. ஸோ 1 + 1 + 1 3. ஓகே 3 தான் ஆன்சர். ஆர் 2 டிவைடட் பை இங்கே 2 இருக்கா, இங்கே 2 இருக்கு. கரெக்டா? ஸோ 2 டிவைடட் பை 2. அதாவது ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுமே ஒன்று தான். அந்த 2 டிவைடட் பை 2. வேற எப்படி எனக்கு சொல்ல எனக்கு புரியல. ஓகே இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா இல்லை இன்னும் நான் வேற எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகே அவுட் ஆஃப் தட் ஆர் சிமிலர். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ரிதம் பார்த்தோம்ல. ஸோ ரிதம்ல என்ன 6 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு. அவுட் ஆஃப் தி 6 ஆப்ஜெக்ட்ஸ்ல 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சிமிலர். அப்போ என்ன பண்ண தெரியுமா, அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா வரும், 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எத்தனை ஆப்ஜெக்ட் சிமிலர், 2 ஆப்ஜெக்ட்ஸ் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். This will give the different ways to arrange all of the 6 numbers. கொடுத்திருக்க 6 நம்பர்ல எல்லா நம்பருமே எப்படிலாம் வித்தியாசமா அடுக்கலாம் அப்படின்றத ஆன்சர் சொல்லியிருக்கேன் அந்த ஃபார்ம்ல. சப்போஸ் வந்து இப்போ n ஆப்ஜெக்ட் ஆர் சிமிலர் என்ன, n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா? ஓகே ஸோ எல்லாருக்கும் டவுட் இல்லை. இல்லை சப்போஸ் உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே அந்த அளவுக்கு எங்கிட்ட டைம் இல்லை. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 2 2 பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னும் ஒரு 1 2 2 4 எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்க. 1 2 2 4 எடுத்து போட்டு பாரு. உனக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீ இப்போ இங்கே என்ன நம்ம டிவைட் பண்ணணும், 2 ஃபேக்டர் டிவைட் பண்ண போகிறோம். லைக் அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நீ பார்ப்ப. இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் அப்படின்னா 1 3 3 3 எடுத்துப்பாரு. இது எப்படி ஒரு அவுட்கம் கொடுக்குது அப்படின்னு நீ பாரு. இப்போ இங்க என்ன இருக்கும், 4 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல். கரெக்டா? ஸோ ஆன்சர் 4 தான் ஆன்சர். ஸோ இது 4 வேஸ் தான் அடுக்க முடியும். லைக் பார்த்து கூட சொல்லலாம். இப்போ 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து அது ஒரு ஆப்ஷன், செகண்ட் பிளேஸ்ல இருந்து அது ஒரு ஆப்ஷன், தேர்ட் பிளேஸ்ல இருந்து ஒரு ஆப்ஷன், ஃபோர்த் பிளேஸ்ல இருந்து. லைக் இது வந்து லைக் எக்ஸ்பீரியன்ஸ் டக்குன்னு சொல்லிடலாம். பட் நான் ஸ்டார்டிங் பிகினர் ஸ்பேஸ்ல வரும்னு
சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து இப்படி தான் போடணும். சப்போஸ் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை நீ இப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஜி இப்போ ஆர் ஃபேக்டோரியல்னா இப்போ நீங்க வந்து இப்போ இங்க மேல போட்டிருக்கீங்களா 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல், அது எந்த இதுக்கு போட்டிருக்கீங்க? ரிதம்க்கு சொல்லியிருக்கேன். ரிதம்க்கு. ஓகே. RHYTH. ஆர்னா இப்போ ஆர்னா பிக் வந்து எத்தனை பிக் இருந்துச்சு அதுல? ஓ 2 ஆச்சு அப்படின்னா 2 இது அப்படின்னா 2 இது சேமா இருந்துச்சுன்னா 2ஆ? என்னடா திருப்பி சொல்லி கேட்கவே இல்லை எனக்கு. அந்த 2 எப்படி போட்ட? 2 ஆர்னா என்ன அப்படின்னா டோட்டலா எத்தனை நம்பர் கணக்கே பண்ணாம சும்மா இப்படி எண்றேன். ஆர் இருக்கு. இந்த 2 எப்படி போட்டேன் அப்படின்னா இதுல எத்தனை நம்பர்ஸ் ஆர் ஆல்பபெட்ஸ் வந்து சேமா இருக்குன்னு. அதான் கேட்டேன். இப்போ வந்து இப்போ நானே கேக்குறேன். 1 கமா 3 2 இருந்துச்சு அப்படின்னா 1 1 கமா 3 2 3 2ஆ? 4 பிக் அதேதான். 4 ஃபேக்டோரியல் போட்டுரு டிவைடட் பை 3ஆ? ஓகே ரைட் ப்ரோ. இஃப் சப்போஸ் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி உனக்கு காட்டணும் அப்படின்னா 1 2 2 3 3 4. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? யாராவது கெஸ் பண்ணுங்க. 1 2 2 3 3 4. அதே மாதிரி தான் சிம்பிள். ஓகேவா? இது நான் சொல்லி தர மாட்டேன். நீங்க பேப்பர் பென் வச்சு போட்டு போனா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 குவான்டிட்டி இருக்கு. 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? ரிப்பீட்டே ஆகல. 2 எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 2 தடவை. அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் போட்டோம். ஓகே. 3 எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படின்னா 3 ஃபேக்டோரியல். ஸோ புரிஞ்சிருச்சா? இப்போ இதோட ஆன்சர் பாரு. 6 பை 2னா இங்கே 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 வந்துருக்கும். கரெக்டா? 5 5 20 120. ப்ரோ ஆன்சர் புரிஞ்சுச்சா? ப்ரோ சொல்றேன் மணி சொல்லு. ப்ரோ இந்த 3 வந்து 2 வாட்டி தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ சாரிடா போடலாம். சாரி மிஸ்டேக். ஓகே. ஸோ 2 ஏன்னா 3 வந்து 2 தடவை வந்திருக்கு. 2 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ அதனால 2 ஃபேக்டோரியல். ஓகே. வேற ஆன்சர் வரும். இது வராது. ஓகே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ப்ராப்ளம்ஸுமே போடணும். ஓகேவா? இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸில் இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். நீ ஜேஇக்கெலாம் இப்போ போனேன்னா இதிலலாம் ஒரு கொஸ்டின் கூட போட முடியாது இந்த மாதிரி பண்ணால். பட் ஆனால் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு திஸ் இஸ் ஓகே ஆல்ரைட். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேற என்ன சொல்ல நினச்சேன். ஓகே இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கிளாஸ் எப்படி 8:30 தான் முடியும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது சொல்ல நினச்சேன். ஸோ இது வந்து சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் டிசிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சூஸ் பண்ணி போடுறது. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் கவனிச்சு பாரு. இப்போ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து 4 டிஜிட் நம்பர் இருக்கு. 4 டிஜிட் நம்பர். ஓகே. 4 டிஜிட் பின் நம்பர். சாரி ஏடிஎம் பின் நம்பர். இப்போ ஏடிஎம்ல ஒரு பின் நம்பர் பண்ணுற ஏடிஎம் பின் நம்பர் பண்ணுற அதில் வந்து உனக்கு 0 1 2 3 4 கொடுத்துட்டேன். சரியா? 4 டிஜிட் பின் நம்பர். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணிக்கூடா. இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணி எனக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு 4 டிஜிட் ஏடிஎம் பின் நம்பர் நீ எனக்கு ஃபார்ம் பண்ணி சொன்னோம் அப்படின்னா எத்தனை ஆன்சர் வரும்? டக்குன்னு போட்டு சொல்லுங்கள். சூர்யா விஎஸ் கீழே ப்ரெஸ் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. கீழே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. மறுபடியும் தான் பண்ணணும். டக்குன்னு போட்டு சொல்லுங்க. ஏடிஎம் பின் நம்பர் ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? 4 digit ATM pin number should be formed using the digits 0 1 2 3 4 5, right? So in how many ways can the 4 digit ATM pin number can be formed? Five factorial. Okay, one of the answers 5 factorial. Okay. Surya 4 factorial. சரி, அடுத்து
டக்குன்னு சொல்லுங்க. சிவா, சிவராம், மணி, சிஸ்டிஹா, நீங்களும் சொல்லுங்க. சிவமுருகன் 96. ஓகே, நானே சொல்லிடுறேன், ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லார் ஆன்சர்லையும் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மனோஜ் 5 ஃபேக்டரில் சொல்லியிருக்கான். அவன் எப்படி தப்பு பண்ணான்னு நான் சொல்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான் மனோஜ், இங்கே 5ன்னு சொன்னான், இங்கே 4ன்னு சொன்னான், இங்கே 3ன்னு சொன்னான், இங்கே 2ன்னு சொன்னான். ஸோ அதனால் 5 into 4 into 3 into 2, which implies 5 factorial is the answer. But no, this might be apparent, but this is not the answer. 5 factorial answer கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து க்ளோஸ் பட் ராங். ஸோ சூர்யா என்ன பண்ணியிருக்கான், ஸோ அவன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டான். 4 ஸ்பேஸ் இருக்கு, அப்படின்னா இங்கே 4, 3, 2, 1 போட்டு போயிட்டான். அப்படியே போடக்கூடாது. ஓகேவா? நீ யோசிப்பாரு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் இங்கே போடணும். மிச்சம் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஒரு அடுத்த 4 நம்பர் இங்கே ஆப்ஷனாக இருக்கும், 3 நம்பர் ஆப்ஷனாக இருக்கும், 2 நம்பர் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி தான் யோசிக்கணும். ஸோ 4 ஃபேக்டர் வந்து சில்லி மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓகேவா? இல்லாட்டி சூர்யா டவுட் இருந்துச்சுன்னா நீ அன்மிட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? சில்லி மிஸ்டேக்னா இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது. ஓகே ஓகே மனோஜ், சூப்பர். ஓகே மனோஜ் அட்லீஸ்ட் அடுத்து ஒரு முயற்சி எடுத்துருக்கான். சூப்பர் மனோஜ். மனோஜ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நல்லா யோசிச்சிருக்கான். இந்த 0ன்ற நம்பர் இருக்குல்ல, மனோஜ் சொல்லிட்டு அந்த 0ன்ற நம்பர் இங்கே வரக்கூடாதா, அதனால என்ன பண்ணலாம், 4ன்னு போட்டுக்கலாம்டா. அப்போ 0 வரக்கூடாது. அப்படின்னா 1 2 3 4ல ஏதோ ஒரு நம்பர் வரலாம். 1 2 3 4 ஏதோ ஒரு நம்பர் வரலாம், அதனால 4 போட்டுக்கலாம். ஓகே, நீ சொல்ற ஃபர்ஸ்ட் பிளேஸ் தானே வரக்கூடாது. லைக் அவன் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா, இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 டிஜிட் நம்பர் 2 7 8 9, இது ஒரு 4 டிஜிட் நம்பர். ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 வர வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்துச்சுன்னா 4 டிஜிட் நம்பரே கிடையாது, 3 டிஜிட் நம்பர். கரெக்டா? ஸோ டெஃபினிஷனே அடிபட்டு பாருங்க. ஸோ அதனால எந்த நம்பர்லுமே 4 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முன்னாடி வந்து 0 வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், இங்கே 4ன்னு சொன்னா அடுத்து திருப்பியும் வந்து இப்போ இங்கே தானே 0 வரக்கூடாது, இங்கே வரலாம்ல. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு நம்பர் ஃபில் ஆயிரும், அந்த நம்பரை கழிச்சிடணும், 5லேருந்து 1 கழிச்சிடணும். ஓகே, ஸோ மிச்சம் திருப்பி 4 நம்பர் ஆப்ஷனில் இருக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன நம்பர் இருக்குது, 0 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இந்த 4 நம்பரில் எது வேணாலும் வரும். ஸோ அதனால் 4 சொன்னான். ஓகே, இங்கே 3 இங்கே 2ன்னு சொல்லியிருக்கான். ஸோ மனோஜ், ஸோ நல்ல அப்ரோச். கரெக்டாக? ஸோ இதுக்காகவே உனக்கு ஒரு சாக்லேட் தரலாம். ஆனால் நான் இப்போ அதெல்லாம் கணக்கு வச்சுருக்கா இல்லை, மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு கரெக்டான அப்ரோச் தான். பட் ஆனால் மனோஜ் நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே நிறைய கேள்வி உங்களுக்கு வந்துருக்கணும். ஆனால் யாருமே என்கிட்ட எனக்கு கேள்வியே கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெப்பிட்டேஷன் அல்லோடா நாட் அலோடான்னு யாருமே கேட்கவே இல்லை. ரெப்பிட்டேஷன், ஓகே, ரெப்பிட்டேஷன் அல்லோடா நாட் அலோடான்னு கேட்கவே இல்லை. ஏடிஎம் பின் நம்பர்ல ரெப்பிட்டேஷன் நடக்கலாம், அது தெரியும்ல. ஏடிஎம் பின் நம்பர்ல 2555 இருக்கலாம், 2789 இருக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கலாம், சேமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஏடிஎம் பின் நம்பர்ல. ஓகேவா? ஸோ அதனால ரெப்பிட்டேஷன் இங்க நான் சொல்லாட்டியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ரெப்பிட்டேஷன் இருக்குது அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்புறம் வேற என்ன, ஆமா. ஸோ மனோஜ் நீ இன்னும் 4 டிஜிட் ஆச்சு. ஆமா, ஸோ மனோஜ் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டான், அவன் 4 டிஜிட்னே பார்க்கல, 5 டிஜிட் நினைச்சிட்டான். ஆனா ஏன் மனோஜ் ஒரு ஆன்சர் இங்கே 4 into 3 into 4 அந்த ஆன்சரும் 5க்கும் சேம் ஆன்சர் வருதுன்னா அவன் லக்கி. ஓகேவா? அப்படிதான் சொல்லணும். ஸோ ஏன்னா வந்து லாஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல, லாஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் அவங்க ஆன்சர் 1 தான் வந்திருக்கும். லைக் இல்லாட்டி இப்போ 5 into 4 into 3 into 2 தானே இருக்கு. ஸோ திஸ் நம்பர் into multiplied by 1 gives the same answer. 1 மல்டிப்ளை பண்ணா பண்ணட்டேன். ஆனால் இந்த இடத்துல மனோஜ் லக்கி. ஓகேவா? ஸோ அவன் ஆன்சர் தப்பா சொன்னா கூட ஃப்ளூக்ல கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு. ஏன்னா ஏன் நடக்கும் புரியுதுல. ஸோ இங்கே வந்து இந்த டேஷ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அங்கே 1 வேஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே 5 into 4 into 4, 5 into 4 into 3 into 2ன்னு 5 ஃபேக்டரியல் தான். 5 into 4 into 3 into 2 into 1னாலும் 5 ஃபேக்டரியல் தான். ஓகே, அதனால தப்பிச்சிட்டான். ஸோ இப்போ நேரத்தில் என்ன பாருங்க, அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ ரெப்பிட்டேஷன் நல்லா நடந்ததுன்னு கேட்கவே இல்லை. ஓகேவா?
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் பின் நம்பரில் எனக்கு சரியா தெரியல, பட் ஆனால் வந்து when it comes to examination you can consider 0 as the first place in ATM number. 0234 அப்படின்ற ஒரு நம்பரு ஏடிஎம்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன நான் படிச்ச வரைக்கும், ஐ மீன் நான் ட்ரை பண்ண ஏடிஎம்ல போய் பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, அப்போ சூப்பர். ஸோ இப்போ 0234 எடுத்துக்கலாம். அப்போ நீ கேட்கலாம், ஏன் 0234? நான் சொல்றேன் பாரு, 0002 கூட பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். 0000 கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். நம்ம மேத்தமெட்டிக்ஸ் போய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லா நம்பருமே 0வா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் 0வா இருக்கலாம், செகண்ட் நம்பர் 0வா இருக்கலாம், நான் வந்துருப்போம். ஓகேவா? ஸோ நோ ஜீரோ எக்ஸப்ஷன்ஸ், நோ ஜீரோ எக்ஸப்ஷன்ஸ். 0 இங்கே போடக்கூடாது, அங்கே போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாதுனால இந்த சம்மை நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ நீ நார்மலாக யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் டேஷ், செகண்ட் டேஷ், தேர்ட் டேஷ், ஃபோர்த் டேஷ், 0 1 2 3 4. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்ல எத்தனை வே ஃபில் பண்ணலாம்? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இல்லாட்டி டைப் பண்ணுங்க. ஸோ இன் ஹவு மெனி வேஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கேன் பி ஃபில்ட்? ஓகே, சிவா 5 பிளேஸ்னு சொல்றான். ஓகே, 5 பிளேசஸ், சாரி 5 பாசிபிலிட்டிஸ். செகண்ட் பிளேஸ் 5. ஓகே. ஃபோர்த் பிளேஸ் 5 தான். ஏன் நான் சொன்ன ரெப்புடேஷன் அலோடு. இங்க நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் இங்கே போகலாம், எந்த நம்பர் வேணாலும் இங்கே போகலாம், எந்த நம்பர் வேணாலும் இங்கே போகலாம், எந்த நம்பர் வேணாலும் இங்கே போகலாம். இதுலயும் 5 வே இருக்கு, இதுலயும் 5 வே அண்ட் ஓகே, அண்ட்னால மல்டிப்ளிகேஷன். ஸோ தி ஆன்சர் இஸ் 5 into 5 into 5, 5 power 5, சாரி 4, which is 625. சூப்பர்ரா. ஏய் சும்மாறா, வாத்தியார் இதெல்லாம் பேசக்கூடாது. 625. ஓகே, ஆன்சர். ஸோ இதில் வந்து நிறைய பேர் சில்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போயே சொல்லிட்டேன், ஏடிஎம் பின் நம்பர்னு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் மனோஜ் ஆன்சர் அப்போ நம்ம கரெக்டு 4 digit நம்பர்னு சொல்லிட்டாங்க, 4 digit number should be formed, okay, but only while using 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ மனோஜோட மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்க இடத்துல 4 பாசிபிலிட்டி, செகண்ட் இருக்க இடத்துல 4 பாசிபிலிட்டி, தேர்ட் இருக்க இடத்துல 3 பாசிபிலிட்டி, 2 பாசிபிலிட்டி. ஸோ மனோஜ் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 4 digit நம்பர்னா. ஓகே, இப்போ என்ன கேட்குறேன்னு பாரு. இப்போ ஒன்லி 4 digit நம்பர் ஷுட் பி ஃபார்ம்ட், பட் இப்போ நான் இந்த கேஸ்ல என்ன பண்ணிட்டேன், ரிப்பீட் பண்ணல. ஓகே, ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அஸ்யூம் பண்ணி போட்டேன். சப்போஸ் ரிப்பிட்டேஷன் அலோடு, ரிப்பிட்டேஷன் அலோடா என்ன ஆன்சர் இருக்கும்? மல்டிப்ளை பண்ணி சொல்ல தேவையில்ல, லைக் சும்மா இன்ட்டு போட்டு சொன்னா கூட 5 cube into 4. ஆமா, 5 cube into 4. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா ஏன் 5 cube into 4ன்னு? ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 0 போடக்கூடாது, அதனால 4 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் தானே போடலாம், செகண்ட் பிளேஸ்ல போடலாம்ல. ஸோ அதனால இங்க 5 முறை, இங்க 5 முறை, இங்க 5 முறை, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ அப்போ 4 into 5 into 5 into 5. ஓகே, 3 தடவை 5 வரும், 1 தடவை போகிறோம். ஸோ அதனால சிவா சொன்ன மாதிரி 5 cube into 4. ஓகேவா? இது வந்து ஒரு ஞாபக விஷயம். ஸோ ரெப்புடேஷன் அலோடா நாட் அலோடா, ஏடிஎம் பின் கேட்குறானா நம்பர் கேட்குறானா, இந்த மாதிரி கொஸ்டினை படிக்கும் போது ஒழுங்காக நீங்கள் படித்து போடணும். ஓகேவா? லைக் ஜஸ்ட் லைக் ஃபார் சேக் ஆஃப் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும். ஓகேவா? நான் இதெல்லாம் வந்து நான் எக்ஸாமில் வேணுன்னே நான் அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? நீ அந்த இடத்துல பார்த்து புரிஞ்சு நீ போடணும். சரியா? இது வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன் பாரு, ஏடிஎம் பின் நம்பர் நீ ஃபார்ம் பண்ண 3 digit ஏடிஎம் பின் நம்பர். ஓகேவா? 0 to 9 குள்ள எந்த நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோன்னு நான் சொல்லிட்டேன். எத்தனை வேலை பண்ணலாம்? த்ரீ டிஜிட் நம்பரா ப்ரோ? 3 digit நம்பரா? ஆமா, 3 ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஆமா, இல்ல ஸ்பேஸ் 3 கொடுத்துட்டேன், ஆனா 3 digitன்னு அழுத்தி கேட்குறேன். 3 digit நம்பர் 0 to 9 எந்த நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஃபார்ம் பண்ணலாம். போட்டு சொல்லுங்க.
900 ப்ரோ. 900 ஓகே, அவன் 900 சொல்றான். வேற யாருக்கு என்ன நான் சொல்லிட்டு 50,000. ஓகே, மற்றவங்க சிவராம், சூர்யா, மனோஜ். டக்குன்னு சொன்னீங்க, சீக்கிரமா சாப்பிட போகலாம், எப்படி லேட்டாங்க. ஓகே, என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கமான் ஃபாஸ்ட். சிவராம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டானா? சிவராம் இருக்கியா? ஏன் அப்பளே ஏஎஃப்கே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. ஏய் இருக்கானா? இருக்கா? மேல பார்க்கலையா நீ மெசேஜ்? அப்பளே ஏஎஃப்கே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டியா? அவை சரி சரி ஓகே, அப்ப நீ ரெக்கார்டட் செஷனே பாரு. ஓகே, பார்த்து டவுட் நீ இந்த பர்சனாக கேட்டுப்போம். எந்த ஆன்சரு எப்படி சொல்ற சொல்லு. பரவாயில்ல, ஓகே. என்ன சொன்ன? 3 டிஜிட்னா ஃபர்ஸ்ட் 0 வரக்கூடாது. ஓகே, அதனால இங்க வந்து 10, இங்க 10 அப்படியா? ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் இல்லாம லைக் சிவராம் வந்து ஆன்சர் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் கரெக்டாக சொல்லு, தப்பாக தான் சொல்லு. ஓகே, ராங் ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து ஹிஸ்ட்ரி ஆன்சர் தான் கரெக்ட். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஏடிஎம்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் 0வா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஓகேவா? ஏடிஎம் 3 டிஜிட் நம்பர்னு சொன்னேன். நான் முன்னாடி சொன்னேன்ல ப்ரோ, நான் இப்ப வரும் ப்ரோ. 3 டிஜிட் நம்பருக்கு டெஃபினிஷனே தப்பு ப்ரோ. 0 போட்டேனா 2 டிஜிட் ஆயிரு ப்ரோ. மேத்தமெட்டிக்கலா பார்த்தா சரி ஓகே, நான் சொன்ன தப்புன்னு வெச்சுக்கோ. ஃபார்ம் ஓகே, ஃபார்ம் ஏடிஎம் பின் நம்பர் which has 3 spaces. அப்படி சொன்னேன்னா நான் 10,000 போயிட்டே 1000 அப்படினு போயிட்டே. क्वेश्चनல உனக்கு இவ்வளவு அழகா பொறுமையா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வா, அப்பெல்லாம் கிடையாது. நான் क्वेश्चनல என்ன பண்ணுவாங்க, in how many ways you can choose your ATM pin அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி 4 ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டப்பா போட்டு கொடுத்துருவாங்க. டப்பா போட்டு கொடுத்துட்டு நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி கொடுத்தாலும் தான் போட்டுடலாமே. நீ 3 டிஜிட் நம்பர்னு அழுத்தி எங்க மனசுல ரவசிட்ட நீ. நான் இத திரும்ப கேட்டு போனேன். சரி சொல்லு. சரி ஓகே, சரி ஓகேடா. இது ஒண்ணுடா, ஏடிஎம் பின் நம்பர்னு வச்சாலே லைக் யூஸ்வலா क्वेश्चनல ரொம்ப கிளாரிட்டி இல்லாம கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? பட் ஆனா பாத்துக்கோங்க. ஓகே, நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். ஓகேவா? அது மட்டும் சொல்லு. இப்ப ஏடிஎம் இருந்தாலும் அங்க 3 டிஜிட்னு கொடுத்தா நான் வந்து கன்சிடர் பண்ணுமா பண்ணக்கூடாதான்னு மட்டும் பார்த்து சொல்லு. ஓகே, நான் பார்த்து சொல்றேன். ஓகே, ஆனா யூஸ்வலா பண்ணக்கூடாதான்னு தோணுது. நான் ஒரு கிராஸ் செக் பண்ணி 10,000 1000. ஓகே, இது ஆன்சர் வேற. சப்போஸ் 3 டிஜிட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏடிஎம் பின் நம்பர்லாம் கொடுக்காம நோ தேர் இஸ் நோ ஏடிஎம்ன்ற ஒரு வார்த்தை இல்லை இந்த கொஸ்டின் அப்படின்னா சிவா சொன்னாதான் கரெக்ட். சிவா என்ன சொன்னா, வெறும் ஃபர்ஸ்ட் இடத்துல 9 பாசிபிலிட்டி இருக்கு, 0 போடக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்க இடத்துல என்னது, ஆமா இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இங்க 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கும், இங்க 9 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 9 10 10 which multiplies to which should be multiplied to give 900. okay, இது ஒரு ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். if there is stated in the question that only digits 3 digit number should be formed அப்படின்றது கொட்ட இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீ போடணும். ஓகேவா? இன்னொன்னு ஒரு மெத்தட். ஓகேவா? லைக் பெர்முடேஷன் காம்பினேஷன் இல்லாமலே கூட சால்வ் பண்ணலாம். எப்படி நீ யோசிச்சு பாரு, ஏடிஎம் பின் நம்பர் என்ன நம்பர் வேணாலும் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 000 இருந்து ஆரம்பிக்கலாம், கூட 999 வரைக்கும் போகலாம். 0000 இருந்து 999 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க. 000 இருந்து 999 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கு? ஒன்ல இருந்து 999 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கு? 999 நம்பர் இருக்கு. 999 நம்பர் இருக்கு.
ஆனா 000 ஒரு பின் தானே, ஸோ +1. ஸோ ஆன்சர் இஸ் 1000. ஸோ அதை கன்சிடர் பண்ணுமா ஆமா, 0 ஜீரோ? கன்சிடர் பண்ணணும். அதனால தான் ஓகே நீங்க ஓகே. ஆன்சர் சிருஷ்டி ஆன்சர் 1000 இருந்துச்சு. ஓகேவா? ம். ஸோ கிஷோர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா பட் இங்க 3 ஸ்பேஸ் தானே இருக்கு ப்ரோ. கரெக்ட் தான். ஆனா இப்ப ஏடிஎம்ல உன்னோட பின் நம்பர் நீ லைக் அந்த அமௌண்ட்லாம் என்டர் பண்ணிட்டு வித்ட்ராயல் அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், இப்படி டிஸ்பிளே ஆகும். எஸ்பிஐல 4 டிஜிட் இருக்கும்னு நினைக்கிறேன், 4 டிஜிட் இருக்கும். ஆனா அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே காட்டாதுல, 4 ஸ்பேசஸ் இருக்கும். 4 ஸ்பேசஸ் கொடுத்துட்டு உனக்கு ஒவ்வொரு நம்பரா பின் பண்ணும்போது இப்படி ஒரு ஆஸ்ட்ரிக் வந்துடும், ஆஸ்ட்ரிக்கா டேகர், இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக்கோ டேகரோ அந்த மாதிரி வந்துடும். திருப்பி இங்கே இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். ஓகே, அப்படின்னா லைக் பின் போட்டேன்னு அர்த்தம். ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது, 0 எங்க வேணாலும் போடலாம், 1 எங்க வேணாலும் போடலாம்ல. ஸோ நான் அதை கன்சிடர் பண்ணி தான் நான் போடுறேன். So even though there are 3 gaps given for the alphabet, you should consider the alphabets numbers. You should consider that 0 can be used anywhere. Okay. So Kishore, உனக்கு புரிஞ்சிருச்சா? கிஷோர். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஓகே, இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ இது ஆக்சுவலாக இந்த சாப்டர்லாம் நீங்க வந்து 11th 12thலயே படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? எதுடா இதுவா? பெர்முடேஷன் காம்பினேஷன் படிச்ச ஞாபகம் இருக்கா? போர்டு எக்ஸாம்ல படிச்சு, போர்டு எக்ஸாம் இல்ல 11th போர்டு எக்ஸாம் படிச்சிருப்ப. நடத்தவே இல்லடா எங்களுக்குலாம். சிருஷ்டி, நீ இதை சொல்ல வந்த? இல்ல ப்ரோ, படிச்சோம், ஆனா வந்து படிச்சது ஞாபகம் இல்ல. ஓகே, ஆனா என்ன டவுட் என்னன்னா, நீங்க அப்ப படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. ஓகே, லைக் படிச்சது மறக்கிறது. இது மேக்ஸிமம் செகண்ட் வால்யூம்ல தானே இருந்துச்சு. ஆமாடா, இல்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அங்கன்னு நினைக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 11th சாப்டரா? இல்ல அது 12th சாப்டர் ப்ராபபிலிட்டில யூஸ் பண்ணாங்க பெர்முடேஷன் காம்பினேஷன். பெர்முடேஷன் காம்பினேஷன் தனியா யூஸ் பண்ணாங்க, லேட்ரல் ப்ரோ. ஆனா இது காலேஜ் இல்லடா, 11th 12th நடத்துனாங்க. ஸோ 11th 12th அவங்க பாலிடெக்னிக்கா இருக்கும். ஆமா கரெக்ட். இல்ல அவங்களுக்கும் நடத்திருப்பாங்களே, இருக்காதா? இல்லையே, பாலிடெக்னிக்லாம் இருக்காது ப்ரோ. மேக்ஸிமம் மேத்ஸ் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. ஓ ஓகே 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 ஓகே. சரி பரவாயில்ல. சரி, ஆனா நீங்க படிச்சு அப்ப மறக்கிறதுன்றது ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ, ஆனா அப்ப புரியாததுன்னு ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஆனா இப்ப நான் நடத்தும்போது உங்களுக்கு புரியுதுல, லைக் இது இனிமே ஃபியூச்சர்ல மறக்கக்கூடாது. ஏன்னா லைக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்லி தரும் போது இதை மறந்தீங்க அப்படின்னா ரொம்ப மெமரி ரீகலெக்ஷன் பவர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆனா இப்ப நான் நடத்தும்போது எல்லாருக்கும் நல்லா புரியுதுல்ல, டவுட் இல்ல? டவுட் இருக்கா? இப்போ இது டவுட் இல்லாட்டி நான் கிளாஸ் முடிச்சிருவேன். ஓகே, ஸோ இதுதான், இப்படிதான் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ எந்த ப்ராப்ளம் தானும் சரி, லைஃப்லையும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் சரி, ஃபிசிக்ஸ்லையும் சரி, ஸோ கோ டவுன் டு பேசிக்ஸ். ஓகே, பிரின்சிபல் திங்கிங்னு ஒன்று பேர். ஸோ இருக்கிற எது சிம்பிளஸ்ட் சொல்யூஷனோ அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வந்தால் கண்டிப்பாக வந்து என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ போக கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சிட்டே போனீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் பெர்முடேஷன் காம்பினேஷன் போடணும். ஃபஸ்ட்டு டேஷஸ் போட்டு ஒவ்வொரு டேஷஸ்னும் எத்தனை வேஸ்ட்டில் ஃபில் பண்ணலான்னு பார்க்கணும். பார்த்துட்டு போதும்பா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்படி ஆஃப் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இதுதான் டெக்னிக். டேஷஸ் போடணும், டேஷஸ் போட்டு கொஸ்டின் ஒழுங்காக படிக்கணும், ஒவ்வொரு டேஷஸும் எத்தனை வகையாக ஃபில் பண்ணணும்னு பார்க்கணும், எங்கே என்பிசி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும், எங்கே என்சிஆர் யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இதெல்லாம் யோசிச்சினாலே அவ்வளோதான், ஒரு கொஞ்சம் முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் பெர்முடேஷனோட எனக்கு தெரிஞ்சு பெர்முடேஷனும் முடிச்சிடலாம். பெர்முடேஷனும் நிறைய இருக்குது படிக்க வேண்டியது. ஆனால் இப்போ உனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் தான் பேச தேவைப்படாதுனால நான் உனக்கு வந்து எது லைக் பேசிக்ஸோ நான் அதை மட்டும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னா யாரும் கேட்கலாம் மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டாக நடத்துனதே போதும் அப்படின்ட்டு. சப்போஸ் இன்னும் ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னா யூடியூப் போய் பாருங்க. ஓகேவா? ஏதாவது ஜேஇ அகாடமி ஏதாவது இருக்கும். ஓகேவா? அன் அகாடமி ஏதோ இருக்குது. அது மாதிரி மற்ற ஜேஇ கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். அவங்க பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் வேறு லெவல் எடுத்து போயிருப்பாங்க. ஓகேவா? 10 hours 15 hours நடத்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? இது ஜாலியான டாபிக் தான், எனக்கு ஜாலியான டாபிக், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ நீ கட் பண்ணிக்கலாம், எனக்கு டவுட் இல்லாட்டி போய்க்கலாம். ஓகேவா? சரி, தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு த கிளாஸ். ஹையஸ்ட் அட்டெண்டன்ஸ் ஆஃப்டர் ஃபியூ டேஸ்.